கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒரு மாநாட்டை போல் பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், கடந்த 23 ஆண்டுகளாக தமிழகத்திலே முடுக்கிவிடப்பட்ட ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம் மக்களை சென்று விடாமல் தடுப்பதற்காக நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு தவறான வதந்தியை மக்கள் மத்தியிலே பரப்பலானார்கள். அந்த வதந்தி என்னவென்று சொன்னால், இவர்கள் புது மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், புதியவர் கொள்கையை கொண்டு வந்து இஸ்லாத்திலே புகுத்துகிறார்கள், இஸ்லாத்திற்கு விரோதமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள் மத்தியிலே திணிக்கிறார்கள், இறை நேசர்களை ஏசுகிறார்கள், இறை தூதரை அவமதிக்கிறார்கள், மார்க்க அறிஞர்களை, உலமாக்களை, இமாம்களை கேவலப்படுத்துகிறார்கள், இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களை எல்லாம் அவமதிக்கிறார்கள், வணக்க வழிபாடுகளை குறைத்து விட்டார்கள். இப்படி பலவிதமான அவதூறு பிரச்சாரங்களை கிளப்பிவிட்டு இந்த சத்திய முழக்கத்தை மக்கள் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல வகையிலும் பாடுபட்டார்கள். இன்று வரை அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம் என்பதை அறியாத மக்கள், நம்முடைய உரைகளை கேட்காத மக்கள், நம்முடைய எழுத்துக்களை வாசிக்காத மக்கள், அவர்கள் சொல்வது உண்மை என்று நம்பி, ஓ இப்படியெல்லாம் இவர்கள் சொல்கிறார்களா, இப்படி சொன்னால் இவர்களை எதிர்க்கத்தான் வேண்டும், இவர்களை ஒழிக்கத்தான் வேண்டும் என்று ஒரு தவறான முடிவுக்கு மக்கள் வந்து விடுகிறார்கள். எனவேதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதையே ஒரு தலைப்பாக ஆக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு கருத்தை தலைப்பாக்குவார்கள், ஒரு கொள்கையை தலைப்பாக்க வேண்டும். இப்ப என்ன தலைப்பாக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பது தலைப்பாகிவிட்டது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், ஒருவன் இஸ்லாத்தை ஏற்பதாக வந்து உங்களிடத்திலே சொல்கிறான். அவன் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்றால் அவனுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்திலே சேர்ப்பீர்கள்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லிக் கொடுப்பீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொடுப்பீர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவருக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள். இந்த ரெண்டையும் சொன்ன உடனே அவர் இஸ்லாத்திலே வந்து விடுகிறார். அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவனாக அல்லாஹ்வை ஏற்பதும், அல்லாஹ்வுடைய தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்பதும் தான் என்பதை நம்ம எல்லாரும் விளங்கி வைத்திருக்கிறோம். நீங்க விளங்கி இருக்கிறீங்க, உங்களை எதிர்க்கக்கூடிய விளங்கி இருக்கிறார்கள், இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள உண்டாகிவிட்ட பல பிரிவை சேர்ந்தவர்களும் கூட இந்த விஷயத்திலே ஒத்த கருத்தில் தான் இருக்கிறார்கள். அதாவது இஸ்லாம் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை நம்ப வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கொள்கையை தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். ஒருவன் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது எந்த உறுதிமொழியை தர வேண்டுமோ அந்த உறுதிமொழியை தான் நாங்களும் மக்களிடத்தில் சொல்கிறோம். பிறகு என்ன வேறுபாட்டுக்கு என்ன வேலை இருக்கிறது? ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாட்டுக்கு என்ன காரணம் என்றால், நீங்கள் வாயால் சொல்கிறீர்கள், நாங்கள் இதயத்தால் சொல்ல வேண்டும் என்கிறோம். இத வேறுபாடு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று வாயால சொன்னா போதும் என்று மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்வதிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், அதுல தடுமாற்றம் ஏற்படக்கூடாது,
அதுல முரண்பாடு ஏற்படக்கூடாது, அதுல குழப்பம் ஏற்படக்கூடாது. அந்த கொள்கையில உள்ளது உள்ளபடி நம்பி சொல்லுங்கள். இதை சொல்லும் பொழுதுதான் எதிர்ப்பு வருகிறது. கிளிப்பிள்ளை சொல்லுவது போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிளிப்பிள்ளைக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அதை சொல்லும். அர்த்தம் வழங்குமா? அதனுடைய ஆழம் புரியுமா? ஒன்னும் புரியாது. அந்த மாதிரி ஒரு டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ண திருப்பி அது கூட சொல்லும். கிளிப்புள்ள கூட தேவையில்லை. உயிர் இல்லாத பொருள்கள் கூட, மனிதன் படைத்த பொருள்கள் கூட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி கொடுத்தால் ரெக்கார்டு பண்ணா மறுபடி பிளே பண்ணி பார்க்கலாம். இதையே அல்லாஹ் ஏத்துக்குறான்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிற நீங்கள் அதுல உறுதியாயிருங்கள். முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிற நீங்கள் அதுல உண்மையாளர்களாக இருங்கள். இதை சொல்லும் பொழுதுதான் விவகாரம் வருது. அப்ப நாங்க உறுதியா இல்லையா, உண்மையாளர்களா இல்லையா என்று கேட்டால் இல்லை, இல்லை என்பதை நாங்கள் விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்கிறோம். எப்படி சொல்லுகிறோம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்கிற நீங்கள் இறந்து போன மனிதர்களுடைய சமாதிகளிலே போய் சஜிதா செய்கிறீர்களே, அது வணக்கம் இல்லையா? ஒரு மனிதர் இறந்து விடுகிறார், இறந்து போனவரை புதைத்து வைத்துவிட்டு அவரை அடக்கம் செய்த இடத்திலே போய் நெற்றியை நிலத்திலே வைத்து சஜிதா செய்கிறீர்களே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று வாய் சொல்கிறது. உங்களுடைய நடவடிக்கை இவரும் வணக்கத்திற்கு உரியவர் தான், அவன் எப்படி வணக்கத்திற்கு உரியவனோ அதுபோல இவரும் வணக்கத்திற்கு உரியவன் தான் என்று சொல்கிறீர்களே. ஒரு கொடிமரத்தை நீங்களாக நட்டு வைத்துக் கொண்டு நீங்களே போய் மூங்கில் கடையில் ஒரு மரத்தை வாங்கி வந்து நீங்களே நட்டி வைத்துக் கொண்டு நீங்களே அதில் ஒரு பச்சை கொடியை கட்டிவிட்டு நீங்களே அதை தொட்டு முத்தமிட்டு கும்பிட்டீர்களேயானால் அது வணக்கம் இல்லையா? ஒரு நீங்கள் கடையில வாங்குற ஒரு சாதாரண ஒரு மரக்குச்சி எப்படி கடவுளாகும்? அது எப்படி வணக்கத்துக்குரியதாகும்? அது எப்படி நம்முடைய கவலைகளை போக்கும்? அது எப்படி நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும்? அதுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை மொழிந்த முஸ்லிம்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்களா இல்லையா? அதை நாங்கள் விளக்கமா சொல்றோம். வேற ஒண்ணு புதுசாக சொல்லல. லா இலாஹ இல்லல்லாஹ்வுல சரியா நடங்க. இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றம். நீங்கள் சமாதியை வழிபட்டால் அது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரானது. நீங்கள் கொடிமரத்தை வழிபட்டால் அது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரானது. உயிரோடு இருக்கிற மனிதனை வழிபட்டால் அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கு எதிரானது. ரெண்டு உள்ளத்தில் இருக்க முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்க, ஆயிரத்தை வணங்க, ரெண்டு ஒண்ணா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான உண்மையா இருக்கு? அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன்னு சொல்லிக்கிறீங்க, அதை தவிர இன்னும் ஆயிரம் இருந்தாலும் வணங்குவேங்கிறீங்க. ரெண்டு எப்படி ஒரு உள்ளத்தில் இருக்க முடியும் என்று விரிவாக எடுத்து சொல்லும் பொழுதுதான் இந்த தர்காக்களை வழிபடக்கூடியவர்கள், உயிரோடு உள்ள மனிதனுடைய கால்களிலே விழுந்து கும்பிடக்கூடிய முஸ்லிம் பெயர் தாங்கிகள், கொடிமரத்தை வணங்கக்கூடியவர்கள், அதை சுற்றி தவாஃப் செய்யக்கூடியவர்கள், அதெல்லாம் கூட இந்த விருதுநகருடைய ஸ்பெஷலாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், ஃபல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், பழமையான அந்த காபத்துள்ள ஆலயத்தை மாத்திரம் அவர்கள் தவாஃப் செய்யட்டும் என்கிறான் அல்லாஹ். தவாஃப் என்றால் சுற்றி வருவதை ஒரு வணக்கம் என்று சொல்வதாக இருந்தால் அது காபாவை மட்டும்தான் சுற்ற வேண்டுமே தவிர மற்ற பள்ளிவாசல்களை கூட சுற்ற முடியாது. மஸ்ஜித் நபவியை கூட தவாஃப் செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய திருக்கரத்தால் எழுப்பினார்களே மஸ்ஜித் நபவி, அந்த பள்ளிவாசலை கூட அதுல போய் தொழலாமே தவிர அதை 7 முறை சுற்றி வலம் வர முடியாது. சுற்றி வலம் வருவதாக இருந்தால் அந்த பழமையான ஒரே ஆலயத்தை தான் தவாஃப் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட, நீங்கள் கொடிமரத்தையும் போய் தவாஃப் செய்கிறீர்கள். 7 முறை சுற்றினால் குழந்தை பிறக்கும், 72 முறை சுற்றினால் வசதி வரும் என்றெல்லாம் நினைக்கிறீர்கள் இல்லையா? இதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரானது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதை கூட நாங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றோமா? இல்ல, தெளிவான வார்த்தைகளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அப்படி எடுத்து போடுகிறோம். இந்த சமாதிகளை பற்றியும் கொடிமரங்களை பற்றியும் உயிரோடு உள்ளவர்களுடைய கால்களிலே விழுந்து கும்பிடுவதை பற்றியும் அவர்களிடத்திலே பிரார்த்திப்பதை பற்றியும் நாங்க என்ன கண்டுபிடிச்சு சொல்றோமா? ஆராய்ச்சி பண்ணி பயங்கரமான ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச செய்திகளா இதெல்லாம்? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவான வார்த்தைகளால் சொல்லிட்டு போன விஷயங்கள்.
எந்த ஆராய்ச்சியும் இல்லாம வெறும் தமிழாக்கத்தை படித்தாலே புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைத்தான் உங்களுக்கு சொல்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க? லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறதுக்கு 5 நாள் தான் இருக்குதுங்க. மரணம் வந்து விட்டது, மரண அவஸ்தை ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கோ நாளைக்கோ போய்விடுவார்கள் என்ற ஒரு நிலைமை. அப்படி மரணிப்பதற்கு 5 நாள் தான் இருக்கிறது. மயக்கம் அடைகிறாங்க, திடீர்னு தெளிவடைஞ்சு உட்கார்றாங்க, மறுபடி மயக்கம், மறுபடி தெளிவு, மறுபடி மயக்கம், மறுபடி தெளிவு என்று இருந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா. யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். யஹூதிகளும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏன் தெரியுமா? இத்தகது குபூர அம்பியாயிஹிம் மசாஜித். தங்களுடைய இறை தூதர்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்ட காரணத்தினால், இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை நல்லவர்களை புதைத்து வைத்து அதை வழிபாட்டு தலமாக ஆக்கிய காரணத்தினால் யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருடைய கபர? நபிமார்கள் என்ற இறை தூதர்களுடைய கபர்களை, அடக்கத்தலங்களை வணங்கியவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. நீங்கள் இறந்தவர்களுக்கு தர்கா கட்டுறீங்களே, இது இஸ்லாத்துக்கு எதிரி இல்லையா? 5 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு முக்கியமான விஷயத்தை சொல்லுவாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்காவிட்டால் அவர்களுடைய அடக்கத்தலத்தையும் வணக்கத்தலமாக ஆக்கியிருப்பார்கள், அவர்களுடைய கபரையும் உயரமாக கட்டி எழுப்பியிருப்பார்கள், அவர்களுடைய அடக்கத்தலமும் உயர்த்தப்பட்டுவிடும் என்று, உயர்த்தப்பட்டிருக்கும் என்று ஆயிஷா நாயகி லவ்லா தாலிக லஉப்ரிஸ கப்ருஹு. இப்படி நபிகள் நாயகம் எச்சரித்திருக்காவிட்டால் அவர்கள் அடங்கிய இடத்தை கூட உயர்த்தி கட்டியிருப்பார்கள். எச்சரித்த காரணத்தினால் கட்டல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப எப்படி நீங்க நாகூர் ஆண்டவரேங்கறீங்க, ஏர்வாடி ஆண்டவரேங்கறீங்க, இங்க இருந்து மொட்டை போடுறதுக்காக கூட்டிட்டு போறீங்க, பெருச வேதனையில யா முஹீதீன் கூப்பிடுறீங்க. இவங்க எல்லாம் யாரு? ஏர்வாடியில் அடங்கி இருக்கிறவர் யாரு? முஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி யாரு? நாகூர்ல அடங்கி இருக்கிறவர் யார்? மனிதர். உங்களை மாதிரி என்னை மாதிரி மனிதர். அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் உசுரோட அவருக்கு இருக்க முடியல, போயிட்டார். அவர் போக வேண்டிய நேரம் வரும்பொழுது அவர் போய் சேர்ந்து விட்டார். மரணித்த காரணத்தினால் கொண்டு அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறோம். அவங்களுடைய நேரம் வந்தவன அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று போய்விட்டவர்கள் அழைக்கிறீங்களே, என்றென்றும் உயிரோடு இருக்கிற அல்லாஹ்வை அழைக்க வேண்டியதானங்க. அவன் தான் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன், எப்போதும் உயிரோடு இருக்கிற அல்லாஹ்வை அழையுங்கள் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அதனுடைய முழு பரிமாணத்தோடு சொல்றோம். நாங்கள் இதான் விவகாரம். விவகாரம் என்னன்னு கேட்டா, நாங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்றோம், நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தான் சொல்கிறீர்கள். நாங்கள் அதனுடைய முழு பரிமாணத்தோடு நாங்கள் சொல்கிறோம், அதனுடைய முழு அர்த்தத்தோடு சொல்கிறோம், அதனுடைய முழு தத்துவத்தோடு நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறோம். இதே மாதிரி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு சில மனிதர்களுக்கு தெய்வீக அம்சம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு கால்களிலே விழுந்து ஆசி வாங்குகிற காட்சியை பார்க்கிறோம். உசுரோடு இருக்கிறார்கள், அவங்களுக்கு பேர் ஷேக், முரீது, முரீது வாங்குறது. அவர்கிட்ட போய் அந்த கையை கொடுத்தவர்கிட்ட ஆசி வாங்கிட்டோம்னு சொன்னா எங்கேயோ கொண்டே நம்மளை வச்சிருவாரு, நம்மளை பணக்காரனாக்கிடுவாரு, நம்மளை வசதியான ஆளாக்கிடுவாரு என்று நினைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் போய் ஆசி வாங்குறீங்க. கடவுள் செய்யற வேலையை அவர் செய்வார் நினைக்கிறீங்க. உங்களுக்கு குழந்தையை தருவது, வசதியை தருவது, மழையை தருவது, நோயை தருவது, தந்த நோயை நீக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில தனி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது உங்களை என்னை மாதிரி ஒரு மனுஷனை பாக்குறீங்க. அவன்கிட்ட எந்த தெய்வீக அம்சமும் இல்லை. என்னத்தை பாக்குறீங்க? நம்மளை விட ஒரு 1/2 மீட்டர் கூடுதலா சட்டம் போட்டிருக்காரு. வேற என்ன? நீங்க சேகு பெரியாருங்கிறதுக்கு நமக்கு என்னங்க டிஃபரெண்ட்? என்னங்க, நம்ம போட்டதை விட 1/2 மீட்டர் கூட இறக்கி போட்டாருன்னா அவர் அவுலியா, அவருக்கு பேர் மகா. நம்ம ஒரு கலர்ல போட்டா அவர் ஏற்கு மாற ஒரு கலர்ல பச்சையை போட்டிருந்தாருன்னு சொன்னா அவருக்கு இதுதானே பாத்தீங்க. இந்த மாதிரி பச்சையில ஒரு ட்ரெஸ் போடுறது பயங்கரமான காரியமா? இது 1/2 மீட்டர் அதிகமா துணி எடுத்து சட்டை வச்சு போட்டுட்டா பெரிய காரியமா? இப்படி ஒரு தோற்றத்தை ஒருத்தனை பார்த்த உடனே ஆஹா நீங்க தான் சொல்லி காலில் விழுந்து என்ன செய்றீங்க? கும்பிடுறீங்க. என்னத்தை பார்த்துட்டீங்க? அவர்கிட்ட என்ன தெய்வீக அம்சத்தை பார்த்துட்டீங்க? கொண்டு வா, எந்த மகானே கொண்டு வா, இங்க உட்கார வைக்குவோம். ஒரு 2 லிட்டர் பிஸ்லரி பாட்டில கொடுத்து குடிக்க சொல்லுவோம். தண்ணிய
சாதா தண்ணிய குடிச்சிட்டு 4 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிட்டவர் எந்திரிக்காம ஒண்ணுக்கு போகணும்ல. குடிச்ச தண்ணிய சிறுநீர் கழிக்காம அவருக்கு இருக்கேமா? என்ன மகான், என்ன சக்தி இருக்கு மகான்? குடிச்ச தண்ணீரை போய் மறுபடியும் சிறுநீர் கழிக்கலன்னா அவருக்கு உட்கார்ந்துருக்க முடியாது, வேட்டில கழிஞ்சிருவார். சாப்பிட்டு மலம் கழிக்காம இருப்பாரா? என்னத்தை பார்த்துட்டீங்க? நோய்வாய்ப்படாம இருக்கிறாரா? முதுமை அடையாம இருக்கிறாரா? அவர் நம்மள ஒரு குத்து நம்ம அவரோட குத்தி பார்ப்போமா? நமக்கு மட்டும் வலிக்க அவருக்கு வலிக்காத? என்னத்தை கட்டுட்டீங்கிற ஒன்னும் காணல. ஏமாத்திரம் அப்படி தலப்பா கட்டிட்டு வர்றான், கழுத்துல ஒரு மாலையை போட்டுக்கிறான், பெருசா தாடி விட்டுக்கிறான், பெருசா ட்ரெஸ் போட்டுக்கிறான். வாங்க வாங்க வாங்க. இந்த மாதிரி ஏமாறாதீங்கன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம் இத? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி மனிதனை இறைவனாக்குகிற எல்லா சித்தாந்தங்களையும் முறியடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் இப்ராஹிம் மரணித்து விடுகிறார். ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்து எடுத்துக்கிட்டான். தவழுகிற பருவத்திலேயே அந்த இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். மரணித்த தினத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுது. மரணித்த அன்னைக்கு பார்த்து என்ன செய்யுது? சூரியனுக்கு கிரகணம். சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுது என்ற அந்த நாலேஜ் அந்த காலத்தில் இல்ல. அந்த காலத்து மக்களுக்கு சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுது விளங்காது. அவங்க என்ன நினைச்சுக்கிடுவாங்கன்னு கேட்டா, சூரிய கிரகணம் ஏற்பட்டால் உலகத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ஆள் போயிட்டாருன்னு அர்த்தம். அப்படி நினைச்சுக்கிடுவாங்க. தங்கள் ஊர்ல யாராவது போனார்னா அவர் பக்கம் சேர்த்துக்கிடுவாங்க. தங்கள் பகுதியில் யார் மூத்தா போலன்னு சொன்னா எங்கேயும் மூத்தா இருப்பாரு. சூரிய கிரகணம் வந்தோன்னு நினைச்சிருவாங்க, ஏதோ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில ஒரு முக்கியமான ஒரு ஆள் விஐபி அவுட்டு, அதுக்கு தான் சூரிய கிரகணம் ஏற்படுது என்பது அந்த காலத்து மக்கள் நம்பிக்கை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் இறந்த உடனே அந்த வளமைப்படி அவங்க பேசுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் மரணித்த காரணத்தினாலதான் இப்ப இந்த சூரியனுக்கு கிரகணம் பிடிச்சிருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மூத்தா போனதுக்கு வானமே துக்கம் அனுஷ்டிக்குது பாருங்க, கருப்பா போச்சு, வெளிச்சத்தை காண சூரியன்ல என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமா நம்ம நாளதான் நம்ம பிள்ளைக்காகத்தான் அப்படி நடக்க சொன்னாங்களா? இதை கேட்டு சந்தோஷப்பட்டாங்களா? அல்ல கண்டு காணாம போயிட்டு இருந்தாங்களா? அங்கோட புகழிட்டு நம்ம கண்டுக்காம போவோம் அப்படின்னு இருந்தார்களா? மகன் இறந்த சோகத்தையும் கடந்து கோபத்தோடு வருகிறார்கள். இப்படி சொல்லாதீர்கள். எந்த மனிதனுடைய பிறப்பிற்காகவும் இறப்பிற்காகவும் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதில்லை. இது அல்லாஹ் வகுத்த விதியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லி இப்படி மனிதர்களால் தான் ஏதாவது நடக்குது என்ற ஒரு சிந்தனை வந்தா அதை மூளையிலேயே கிள்ளி எறிகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹு வஸீத, ஒரு காரியத்தை நடந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்கள் நினைத்தபடியும் நடந்து விட்டுன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் ஆரம்ப காலத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்கள் நினைத்தபடியும் எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைச்சிச்சு, எங்களுக்கு வசதி வந்துருச்சு, எங்க தோட்டத்துல வந்து மழை பெஞ்சிருச்சு என்று சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொல்லாதீர்கள், மாஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் நினைத்தபடி நடந்தது என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர பிறகு நீங்கள் நினைத்தீர்கள் யாருக்கு நான் சொல்லிக்க, அல்லாஹ்வை என்னை சேர்த்து அல்லாஹ் நினைச்சபடியும் நான் நினைச்சபடியும் நடந்தது என்று சொல்லாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, மனிதர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி இறந்து போனாலும் சரி மனித தன்மையை அப்பாற்பட்டவர்களாக மாறுவதில்லை, அவர்களுக்கு தெய்வீக அம்சம் வருவதில்லை. மனிதன் எல்லா நேரத்திலையும் மனிதன் தான். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல சஹாபாக்கள், சாது என்ற ஒரு சஹாபி, முஆத் இப்னு ஜபல் என்ற ஒரு சஹாபி, இவங்க எல்லாம் பல ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் போறாங்க. அந்த ஊர்ல ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அந்த தலைவர்கள் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இன்னைக்கு நடக்குதுல, தலைவர்கள் காலில் விழுந்து அப்படி சாஷ்டாங்க விழுந்து கும்பிடுறது. இது மாதிரியான காட்சிகளை வந்து உலகம் முழுசு போய் சுற்றி பார்த்து முஆத் இப்னு ஜபல், சாது இப்னு கைஸ் இப்னு சாது போன்ற சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்கிறாங்க. என்ன பர்மிஷன்? எவன் காலில் எல்லாம் விழுகிறாங்க, நீங்க எவ்வளவு தகுதியான ஆளு, நாங்க காலில் விழுறதா இருந்தா உங்களுக்கு தான் அதிகமான தகுதி இருக்குது, அதனால எங்களுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, உங்க காலில் நாங்க விட போறோம். நல்லா விழுந்துட்டு போங்க. நாங்களா? ஆமா, எனக்கு தகுதி இருக்கத்தான் செய்யுது. நான் என்ன உங்களை மாதிரி ஆளா? நான் மேம்பட்ட ஆள் இல்லையா? நான் தெய்வீக அம்சம் உள்ளவங்க இல்லையா?
அல்லாஹ்வுக்கு செய்யற சஜ்தாவை எனக்கு செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னாங்களா? லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனுக்கு சிரம்பணியுமாறு நான் கட்டளையிடுவதாக இருந்தால் கணவனுக்கு மனைவியை சிரம்பணியுமாறு கட்டளையிட்டிருப்பேன். அதையே நான் தடுத்திருக்கும் பொழுது கணவன் காலில் மனைவி விடுவது என்பது அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மரபு. யாரும் அதை கேவலமா நினைச்சது இல்லை. திருவள்ளுவர் கூட அதை ஆதரிச்சு பேசுகிறார். புரட்சிகரமான கருத்தை சொன்னார் என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவர் கூட என்ன சொல்றாருன்னு கேட்டா, தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. தெய்வத்தை கூட தொழாம புருஷனை தொழுதாள்னு சொன்னா பெய்யின மழை பெஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு, கடவுளையே வணங்காத ஒரு பெண்ணு புருஷனை மட்டும் வணங்கினாள் என்று சொன்னால் பெய்யின மழை பெஞ்சிடும் என்று கணவனை தொழுவதை திருவள்ளுவர் போன்றவர்களை ஆதரிக்கிற ஒரு காலம் அது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் புருஷங்கால உணர்ந்துட்டு போங்கன்னு சொன்னா யாரும் தப்பா தெரியாது. அதையே நான் தடுத்திருக்கிறேன். உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த சித்தாந்தத்தையே நான் தடுத்திருக்கும் பொழுது எப்படி ஏங்கால விழுவலாம்? நீ புருஷங்கால பொண்டாட்டி விழக்கூடாது தடை செய்த ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தவன் நான், என்னுடைய காலில் நீ விழுந்துருவியா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல்ட்ட கேக்குறாங்க, அரைத்த லவ் மரர்த பி கபரி அன்த தஸ்ஜுது லஹு. ஏன்பா என் காலில் விழுறேன்னு கேட்கறிய? நான் மௌத்தா போயிட்டேன், நான் மரணித்து விட்டால் என் சமாதியில கபர்ல வந்து கூட விழுவியா? நீ என் கபர்ல கூட செய்வியான்னு கேட்கிறாங்க. அவர் மாட்டேங்கிறாரு. செஞ்சிடாதே, உசோடு இருக்கும்போது எனக்கு சைதா செஞ்சிடாதே, நான் மரணித்த பிறகு என் காலில் விழுந்து விடாதே, என்னை கும்பிட்டு விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக மறுத்திருக்கிற ஒரு செயலை நம்ம என்ன செய்யறோம்? மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். கஷ்டம் வரும் பொழுது நேர்ச்சை செய்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறோம், உண்டியல்ல கொண்டே காணிக்க போடுறோம். அவ்வளவு பிராடு, அவ்வளவு தில்லு முள்ளு நடக்குதுங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? இஸ்லாத்தின் பெயரால் இதெல்லாம் செய்கிறோம். இதை நாங்க சொல்றோம் என்ன தப்பு? இதுல அவுலியாக்களை திட்டுற மேற்று எங்க வருது? இதுல அவுலியாக்க அமைவன் திட்டமா யாராச்சு? அவுலியாக்களை இதுதாங்க பேச்சு. இது அவுலியாக்களை திட்டுமா? இப்படி சொன்னா அவுலியாக்களை திட்டுறாங்க. எந்த அவுலியாவை திட்டணும்? ஒன்னு சொல்றோம். என்ன சொல்றோம் என்று கேட்டால், ஒருவரை அல்லாஹ்வுடைய நேசன் என்று சொல்றதா இருந்தால் அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றோம். இப்ப நான் நிக்கிறவங்க முன்னாடி நான் நல்லவன் உங்களால சொல்ல முடியுமா? அல்லாஹ்விடத்தில் நல்லவனா இருப்பேன் உங்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. நான் கெட்டவன் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க எல்லாம் கெட்டவன் நினைக்கிற எத்தனை பேர் சொர்க்க சோலையில் இருப்பாங்க. நீங்க எல்லாம் நல்லவர் மகாண்டு கொண்டாடுற எத்தனை பேர் நிறைய கொல்லிக்கட்டையில இருப்பாங்க. தீர்மானிக்கலுமா நமக்கு? ஏன்னா ஒருவன் இறை நேசத்தை பெற்றானா இல்லையா என்பது அவன் உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். நான் இப்ப பேசுகிறதை எல்லாம் என் உள்ளத்திலிருந்து பேசினால் நான் அல்லாஹ்வுக்கு நேசனா ஆக முடியும். நான் இந்த பேசுகிற பேச்சை எல்லாம் உதட்டிலிருந்து ஒரு பெருமைக்காக புகழுக்காக பேசினால் நான் அல்லாஹ்வுடைய நேசனா ஆக முடியாது. நான் உள்ளத்திலிருந்து பேசுறேனா உதட்டில பேசுறேனா உங்களுக்கு தெரியுமா? நான் உள்ளத்திலிருந்து இதை பேசிக் கொண்டிருக்கிறேனா அல்லது நம்மளை எல்லாரும் பாராட்டணும், புகழணும், அப்படி கூட்டம் கூட ரசிக்கணும் என்பதற்கு நான் பேசுகிறேனா? பின்னாடி வேற எதிர்பார்ப்பு இருக்குமா? உங்களுக்கு தெரியாது. எனக்கும் என்னை படைத்தவனுக்கு தான் தெரியாது. எனக்கு தெரியும் நான் எதற்காக பேசுகிறேன் என்று. என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் நான் என்ன நோக்கத்தில் பேசுறேன்னு சொல்லி. அப்ப உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள யாருக்கு முடியுமோ அவன் தான் இறைநேசர் யார் என்று தீர்மானிக்க வேண்டுமே தவிர, நீங்களா ஒரு அவுலியா, இவர் மகான், இவர் பெரியார்னா உனக்கு எப்படி தெரியும்? அவர் உள்ளத்தில் நுழைஞ்சு பார்த்துட்டீங்களா? நீங்க அவர் தூய்மையான எண்ணத்தோட இருந்தது பார்த்தீங்களா? 24 மணி நேரம் பள்ளிவாசல்ல அவர் இருக்கட்டும், மகான் என்று உங்களால் சொல்ல முடியாது. 365 நாள் நோம்பு நோக்கட்டும், மகான் என்று சொல்லிட முடியுமா? எப்ப பார்த்தாலும் அல்ல அல்ல அல்லான்னு கூட்டி தஸ்பீஹ் ஊட்டுறாரு, மகான் சொல்லிட முடியுமா? இதெல்லாம் நடிக்கிறவர்களாலும் செய்ய முடியும், ஊரை ஏமாற்றுபவர்களாலும் செய்ய முடியும், உங்களிடத்தில் ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்களாலும் இதையெல்லாம் செய்ய முடியும். அதனால ஒருவரை மகான் என்று ஏன் சொல்கிறீர்கள்? அவர் மகான் இவர் மகான் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? அப்துல் காதர் ஜிலானி மகான் என்று நீ ஏன் சொல்ற? அல்லாஹ் கேட்பானா? ஏன்டா நான் அவர் மகான் சொல்றது அல்லாஹ் கேட்பானா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏன் தூதராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். நாகூர்ல ஒருத்தர் அடங்கி இருக்கிறாரு, அவரே நீ மகான் என்று சொல்லல அல்லாஹ் கேட்பானா? எனக்கு தெரியாது, எல்லாம் சொல்லல. மகான்ங்கிறது உள்ளத்துல உள்ளதா மகான் சொல்லி இருக்கிற. அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். பாதி தான் சொல்லுவாங்க, அடுத்த பாதி விட்டுருவாங்க. அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன்.
அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமும் கவலையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்று சொன்னால் அந்த பாதி சொல்ல மாட்டாங்க உலமாக்கள். அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், இறைவனை நம்பி இருப்பார்கள், இறையச்சமுடையவர்களாக இருப்பார்கள், இறைவனை அஞ்சுபவர்கள் தான் அவுலியாக்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இறைவனை அஞ்சுபவர்கள் அவுலியாக்கள் என்றால் ஒருவன் அஞ்சுறானா இல்லையா தெரியாது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம். நீங்க பாப்பீங்க திருவனந்தபுரத்துல பீமாபள்ளி பார்த்திருக்கீங்களா? இறைவனை அஞ்சுபவர்கள் அவுலியாக்கள் என்றால் ஒருவன் அஞ்சுறானா இல்லையா தெரியாது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம். நீங்க பாப்பீங்க திருவனந்தபுரத்துல பீமாபள்ளி பார்த்திருக்கீங்களா? நான் படிப்பாரு, அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிக்கிறாரு பார்த்திருக்கீங்களா? பீமா பள்ளின்னு ஒரு அம்மா ஒரு பொம்பளையை போச்சு வச்சுக்கிறாங்க. அது ஒரு தர்கா. பீமாங்கிற பேரே அப்படி பேர் இருக்க முடியாது இஸ்லாத்துல. என்ன பேரோ தெரியல. பீமா எந்த லாங்குவேஜ் வழங்கல. பாத்திமா ஆயிஷானா உலகம் வழங்கலாம். பேரே பீமா, பீமா பள்ளி. அந்த பீமா பள்ளியில என்னன்னு கேட்டா நாங்க போய் பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? அங்க நடக்கிற அனாச்சாரங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லலாமே என்பதற்காக நாங்க எல்லாம் போய் பார்த்தது உண்டு. அங்க போய் பார்த்தா நாங்க பார்த்த காலத்துல ஒருத்தன் ஒரு குளிச்சு ஒரு 2 வருஷம் இருக்கும். அப்படிப்பட்ட தோற்றத்துல முடியெல்லாம் திப்பி திப்பியா அப்படி பரட்டை பிடிச்சு போய் நகமெல்லாம் இவ்வளவு வருஷம் 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு வளர்ந்துருக்குது நகம். அந்த மாதிரியான கோலத்துல ஒரு கோமணத்தை சுத்திக்கிட்டு அந்த கம்பு காட்டு முடியல இப்படி தொங்குது. கிட்ட நெருங்க இல்ல. அப்படி ஒருத்தங்க கிடக்குறான். அவன் ஒரு லூசுன்னு ஒன்னாவது கட்டி போட்டுக்கிறாங்க. அவன் லூசுல எந்த சேட்டையும் பண்ணாம இருந்தாலும் அவுத்து விட்டாங்க. அதை உடைச்சாலும் கட்டி போடுவாங்க. அவனு பே மாதிரி புனிச்சிருந்தா அவனு செய்ய மாட்டாங்க. அவனால எந்த தொந்தரவும் அவுத்து விட்டு போட்டாங்க. அவன் எப்ப பார்த்தாலும் பீடி குடிச்சுட்டே இருப்பான். அவன் அப்புறம் நாங்க பார்த்துட்டு 1 வருஷத்துல இறந்து போயிட்டான். அந்த ஆளு கட்டி போட்டாளுக்கு இருக்க. அதுக்கப்புறம் நாங்க இன்னொரு தடவை போறோம். பீடி மஸ்தான் வழியிலான்னு உள்ள தர்கா கட்டி போட்டாங்க அவனுக்கு. இன்னைக்கு பார்க்கலாம் நீங்க தர்காவுக்குள்ள 2 in 1 போட்டு ஒரு தர்கா இருக்குல்ல, 2 in 2 தர்கா ஆகிட்டாங்க. அது உள்ளக போனீங்கன்னா பீடி மஸ்தான் வழி உள்ள தர்கா. அதுக்கு உண்டியல்ல பீடி போடுற மாதிரி அந்த உண்டியல் வாய் பெருசா இருக்கும். அதுக்குள்ள பீடி கட்டு தான் வாங்கி போடுவாங்க. அதுவும் என்ன பிராண்ட் அவர் குடிச்சாரோ அந்த பிராண்ட் வெளியே விற்கும். சிரிக்கிறதுக்கு சொல்லல, நேரம் இன்னைக்கு போய் நீங்க பார்க்கலாம். பீமாபள்ளி தர்காவுக்கு நீங்கள் போனீர்களே ஆனால் அது உள்ளக்க பீடி மஸ்தானை பார்க்கலாம். எந்த பீடி மஸ்தான்? கிறுக்க குளிச்சு பல வருஷம் ஆயிருக்கும். முடி இருந்தால் அழகா சீவிக்கும் சொல்றாங்க. மன்கான லஹு ஷாருன் ஃபல்யுக்ரிமுஹு, தலையில முடி இருக்கிறவன் அழகா சீவி சிங்காரிச்சிக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. பரட்டையா இருந்த ஒரு ஆளு, நகம் வெட்டாத ஆளு, 40 நாளைக்கு மேல நகம் வெட்டாம அக்குள் முடியை எடுக்காம மர்மஸ்தானத்தில் உள்ள முடிகளை களையாமல் ஒரு முஸ்லிம் இருக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பான கட்டளை பிறப்பித்தார்கள். அதையெல்லாம் மீறி நடந்து கொண்ட ஒரு மனநோயாளியை பீடி மஸ்தானி, பீடி குடிக்கிறது பெரிய மகானுடைய அடையாளமா? பீடி குடிக்கிறது என்பது உடலுக்கு ஆரோக்கியம், அடுத்தவனுக்கு கேடு, அவனுக்கு புற்றுநோய் வரும், அடுத்தவனை சுவாசிச்சு அவனுக்கும் கேடு வரும். விஞ்ஞானிகள் சொல்றான், டாக்டர்கள் சொல்றான், எல்லாரும் சொல்றான். ஒரு மகானுக்கு இந்த உண்மை தெரியல. ஒரு மகானுக்கு இது கெடுதி என்ற ஒரு விஷயம் கூட இல்ல. காணிக்கையே பீடியை கொடுக்கிறதா இருந்தா நம்ம எத்தனை பீடி மஸ்தான் அவளியா நினைச்சிருப்போம். கிட்டத்தில் நடந்தனால தெரியுது, நம்ம கண்ணால பார்த்ததுனால இந்த பீடி மஸ்தான் கிசா விளங்குது. ஒரு 200 வருஷத்துக்கு பிந்தி போல என்னவாகும்? அதுக்கு வேற கதை உண்டாக்கிறாங்கல்ல. எத்தனை பீடி மஸ்தான் கிடக்குது உள்ள கட்டவில்லை. இது சொல்றாங்க. நீ மகான் என்று நினைக்கிறதுல எத்தனை முதல்ல மஸ்தான் சொல்றீங்க. அவுளியாவுக்கு நீங்க வச்சிருக்கிற பேர் என்ன? குணங்குடி மஸ்தான்ங்கிறீங்க, அந்த மாதிரி மௌனகுரு மஸ்தான்ங்கிறீங்க, அந்த பீடி மஸ்தான்ங்கிறீங்க. மஸ்தான் இஸ்லாத்துல மஸ்தானுக்கு அனுமதி இருக்கா? மஸ்தான் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? மஸ்தான் வார்த்தை மஸ்து என்ற சொல்லில் இருந்து வருது மஸ்தான். மஸ்து என்பது பாரசீக சொல். அரபு மொழியில் அப்படி ஒரு சொல்லு கிடையாது. மஸ்துங்கிறது பாரசீக வார்த்தை, பார்சி மொழி, ஈரான் பாஷை. அந்த பாஷையில மஸ்துக்கு என்ன அர்த்தம்னா போதைன்னு அர்த்தம். மஸ்தான் என்று சேர்த்துட்டீங்கன்னா போதையில மிதக்கிறவன். சிரிக்கிறதுக்கு நெசமான அர்த்தம், வேற நல்ல அர்த்தம் அது கிடையாது. மஸ்தான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இப்ப பார்த்தாலும் கஞ்சா அடிச்சுக்கிட்டு போதையில மிதந்துகிட்டு இருக்கான் பாருங்க, அவனைத்தான் பார்சி மொழியில மஸ்தான் பாங்க. இவங்க எப்படி இந்த மகான் சொல்லிட்டு இப்படி அடிச்சுட்டு வருவாங்க, இப்படி தள்ளாடிக்கிட்டு பெரிய தாடி விசா போதும்ல. அவுளியான்னு எத்தனை மஸ்தான போட்டு நம்ம அவுளியா நினைச்சிருக்கிறோம், யாரு வேண்டா? அதனால என்ன சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் மட்டும் வணங்குப்பா, வேற எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம் உனக்கு? அவர் பெரியவர், இவர் மகான், அவர் இவர், இதெல்லாம் போட்டீங்கன்னா ஏகத்துவ கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு டேஞ்சர் ஆயிரும்னு சொல்றோம். இது நாங்க சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை அதன் கன பரிமாணத்தோடு சொல்கிறோமே தவிர புதுசா ஒண்ணு. எது புதுசு இதுல?
எது புதுசுங்கிற? நீங்க உண்டாக்கிட்டது புதுசா, நாங்க சொல்றது புதுசா? நாங்கள் சொல்வது பழசு. 14 நூற்றாண்டுக்கு முந்தி உள்ள பழச சொல்றோம் நாங்க. நீங்க 200 வருஷத்துக்கு முந்தின பழச சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 200 300 வருஷமா தான் இந்த சமாதி வழிபாடு இந்த சமுதாயத்தில் நுழைஞ்சிருக்கிறது. ஒரு 500 வருஷமா கூட இருக்கலாம். நாங்கள் சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சமாதிகள் இருந்ததா, சந்தனக்கூடுகள் இருந்ததா, அதுல விழாக்கள் நடத்தினார்களா? லா தஜாலு கபரி ஈதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அடக்கத்தலத்திலே விழா நடத்தாதீர்கள். ரசூலோட எச்சரிக்கை. என்னை அடக்கம் பண்ண இடத்துல எந்த விழாவும் நடத்தக்கூடாது. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா தஜால் கபரி வஸன யூபத், யா அல்லாஹ் என்னுடைய அடக்கத்தலத்தை ஒரு வழிபாட்டு தலமா மாத்திராதே. என்னை கும்பிட கூடாது, மக்கள் என்னிடத்தில் பிரார்த்திச்சிட கூடாது, அதை காப்பாத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை விடுங்க, இதை விட கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மருமகன் அலியை கூப்பிட்டார்கள். அலியை கூப்பிட்டு சொன்னார்கள், அலியே லா ததா அலல் அர்லி கப்ர முஸ்ரிஃபன் இல்லா சவைதஹு, இந்த மதீனாவுல உயரமா கட்டிருக்கிற எந்த கபரா இருந்தாலும் அதை தரமட்டமாக்காம விடாத அடி சொல்லிட்டு வாங்குறாங்க. மருமகனை அனுப்பி உயர்த்தி கட்டப்பட்ட சமாதிகளை எல்லாம் இடித்து தூளாக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது, சமாதி வழிபாட்டுக்கு இஸ்லாத்துல எங்க இடம் இருக்குது? சமாதியை கும்பிடுறதுக்கு இஸ்லாத்துல எங்க இடம் இருக்கிறது? அந்த சமாதியிலே கட்டடம் கட்டக்கூடாது என்றோ இஸ்லாம் சொல்லுகிறது. அங்க போறாங்க, நான் ஊருக்கு போறேன், ஏர்வாடிக்கு போறேன், அஜ்மீருக்கு போறேன், அது ஒரு இபாதத்தாக வணக்கமாக நினைத்து செய்து கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதனால நாங்க புதுசா ஒன்று போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க, வருவார்கள், ஒரு கூட்டம் வரும். விருதுநகர் பள்ளியில எல்லாம் போர்டு தொங்கு பாத்தீங்களா? ஒரு கூட்டம் வரும், புதிதாக செய்திகளை சொல்வார்கள். நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேட்டிராத செய்திகளை உங்களுக்கு சொல்வார்கள். அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அது தொண்டை குழியை கடக்காது. புகாரி போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கிறீங்களா? அது என்னத்தை மறைச்சிருவாங்கன்னு கேட்டா, முக்கியமான ஒரு பாயிண்ட் மறைச்சிருவாங்க. என்ன முக்கியமான பாயிண்ட்? இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை, புகாரியில இப்படி ஒரு ஹதீஸ் இருப்பது உண்மை. அதுல இவர்கள் யார் என்பதற்கு ஒரு அடையாளத்தையும் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு அடையாளத்தையும் சொன்னாங்க. என்ன அடையாளம் தெரியுமா? சீமாகும் அத்தஹலீக், இந்த வார்த்தை எடுத்திருப்பாங்க. போர்டில் எழுதி போடும்போது, பள்ளிவாசல் எழுதி போடும்பொழுது அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டே சொல்லல, சிலர் உண்டாவார்கள், புதிதாக செய்திகளை சொல்வார்கள், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேட்டிராத செய்திகளை எல்லாம் மார்க்கம் என்று சொல்வார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், அவங்க தொண்டக்குழியெல்லாம் அது கடக்காது, அது வாயில ஓதுவாங்க, உதட்டளவில் ஓதுவார்கள், உள்ளத்தில் இருக்காது அவர்கள் என்று சொல்லிவிட்டு அவங்க சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்றெல்லாம் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்களுக்கு ஒரு அடையாளத்தையும் சொல்கிறேன், கேளுங்கள். என்ன அடையாளம் தெரியுமா? சீமாவும் அத்தஹ்லீக், அவர்களுக்குரிய பிரத்யேக அடையாளம் வலு என்று மொட்டை போட்டுக் கொள்வது. யார் மொட்டை போட்டு இருக்கிறா? 7 வருஷம் மாசலோட விட்டு வழுக்க வாரத்துக்கு வாரம் மொட்டடிக்க விட்டு, யாரு? இந்த மார்க்கத்தை கற்று வந்த உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே முடி வளர்த்திருக்க, தோல் புஜத்திலே தொங்கும் அளவுக்கு, காது சோனை அளவுக்கு பலவித ரகங்களிலே ஸ்டைல் பண்ணி நெத்தியில சுழிச்சு விட்டு அப்படி நெளியா சீவி இப்படி எல்லாம் ஸ்டைல் பண்ணி காட்டின நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தை கற்க செல்கிற மாணவர்களுக்கு என்ன செய்ய, அந்த இளைஞர்களுக்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இஸ்லாத்துக்கு அடையாளம் மொட்டை ஆக்கிட்டாங்களா? எந்த மதரசாவுக்காவது பொங்கல் மொட்டை அடிக்காத ஒரு மாணவனை பார்க்க முடியுமா? திருச்சிக்கு போவோமா? பெங்களூருக்கு போவோமா? வேலூருக்கு போவோமா? வேற எங்க பக்கத்தில் ஏதாவது இருக்கு உங்களுக்கு? மதுரைக்கு போவோமா? வலுவில் மொட்டை போட்டுருக்காங்க இல்லங்க. அவ மார்க்கத்தின் பெயரால் இவன் மொட்டை போடுறானோ அவன் தான் இந்த ஆளு. வாயில குர்ஆன் ஓதுவாங்க, உள்ளத்துல போவாதுன்னு சொன்னாங்கல்ல, நீ தான் ஓதுற, வாயில ஓதுற. எப்படி ஓதுற? காசுக்கு. ஒருத்தன் மரணித்து பரிதவிச்சிட்டு இருப்பான், தகப்பனை பறி கொடுத்துட்டு, தாயை பறி கொடுத்துட்டு, புருஷனை பறி கொடுத்துட்டு, பொண்டாட்டியை பறி கொடுத்துட்டு, புள்ளைய பறி கொடுத்துட்டு, அண்ணனை பறி கொடுத்துட்டு, தம்பியை பறி கொடுத்துட்டு இருக்கிறவன்ட்ட போய் உங்க அப்ப சொர்க்கத்துக்கு போகணுமா, உங்க ஆத்தா சொர்க்கத்துக்கு போகணுமா, உன் பொண்டாட்டி சொர்க்கத்துக்கு போகணுமா, உன் புருஷன் சொர்க்கத்துக்கு போகணுமா, எங்கள்கிட்ட வா. என்ன செய்வோம்? குர்ஆன் ஓதுவோம். இவ்வளவு ரூபா ஒரு குர்ஆனுக்கு, இவ்வளவு 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு, 40 நாளைக்கு ஓதுவோம், 3வது நாளைக்கு ஓதுவோம். இதுதான் வாயில ஓதுறது. தொண்டக்குள்ளே கடற்கரை பத்தியில கொடுக்கிற சில்லறை காசுக்கு தகுந்த மாதிரி ஓதுவார்கள் சொன்னாங்களே,
யாரு யாரு யார சொல்றது இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு? இந்த ஹதீஸில் அடையாளம் காட்டப்பட்டவர்களை நாங்கள் தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் பெயரால் வாயளவில் ஓதுவதற்கும் உள்ளத்தில் ஓதுவதற்கு என்ன வேறுபாடு தெரியுமா? எவன் ஓதுறது காசு கேட்கிறானோ அவன் வாயளவில் ஓதுறான். எவன் ஓதுறதுக்கு உங்கள்ட்ட ஒண்ணு கேட்காம போய்கிட்டே இருக்கிறானோ அவன் உள்ளத்துல ஓதுறான். இதான் அடையாளம். அதுக்கப்புறம் உள்ளத்துல உள்ள அல்லாஹ் அறிவான். வெளிப்படையான அடையாளம் என்ன? குர்ஆனை ஓதிட்டு ஒரு குர்ஆனுக்கு இவ்வளவு, 2 குர்ஆனுக்கு இவ்வளவு கட்டணம் கொடுத்து உங்கள உண்டா பழக்கம் இருக்கா? அல்ல ஃப்ரீயா ஓதி போறாரு வந்து ஃப்ரீயா ஓதுறது இல்லையே, காசு கொடுக்குறீங்கல்ல. அப்ப குர்ஆனை ஓதுறதுக்காக வேண்டி உங்கள்ட்ட காசு கேட்டாருன்னு சொன்னா அவர் ஓதுவது தொண்ட குழியை கடக்கல, இதயத்துல இல்ல, குர்ஆனு வாயில தான் இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா இத்தபிஊம் அல்லாஹ் யஸ்அலுக்கும் அஜ்ரன் யாசீன்ல மௌத்தா போனார்களுக்கு ஓதுறதுக்கு ஒதுக்கி வச்சிட்டோமே அந்த யாசீன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இத்தபிஊம் அல்லாஹ் யஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா வஹும் முஹ்ததூன். உங்களிடத்தில் கூலி கேட்காதவர்களை பின்பற்றுங்கள், நேர் வழியில் இருப்பவர்களை பின்பற்றுங்கள், கூலி கேட்காதவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பேசுகிற பேச்சுக்கு கூலி, ஓதுகிற ஓதுதலுக்கு கூலி. நாங்க வந்து பேசுறோம், கூலி கேட்கிறோமா? உங்கள்கிட்ட 2000 ரூபாய் தந்தி மணியாட அனுப்புங்க வர்றேன்னு சொல்றோமா? போக்குவரத்திற்கான செலவு மட்டும் கேட்போம், டிக்கெட் காசு கேட்போம். பேசுவதற்கு உங்களிடத்தில் நாங்கள் 23 ஆண்டுகளிலே நான் எங்களை சேர்ந்த எந்த ஒரு ஆலிமும் எந்த ஒரு தாயும் எந்த மக்களிடத்திலையும் சல்லி காசு நாங்கள் கேட்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் பேரை போட்டுதான் பேசுவோம். வந்தார் சம்சுல்லா வந்தார், அவர் பேரை பிடிச்ச நோட்டீஸ் இருந்துச்சா? நோட்டீஸ்ல சம்சுல்லான்னு பேர் இருந்துச்சா? போஸ்டர்ல இருந்துச்சா? ஏன் வந்து வந்தார் அவரு? பேச வரல, கேட்க வந்த. பேச வந்தா கூட போக்குவரத்துல கொடுத்திருப்பாங்க. பேச வந்து கூப்பிட்டதுனால அவர் சேவல் வந்திருக்காரு, கேட்க வந்திருக்காரு. இதாங்க உள்ளத்துல உள்ளவனாக இருந்தால் இப்படி நடந்து கொள்வான். நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் காசு, எல்லாம் காசு. ஜனாசா மூத்தா போன வீட்டுல போய்கிட்டு அவனுடைய சோகத்தோட பங்கு, ஜனாசா தொழுகிறதுக்கு காசு, ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு காசு, 3வது நாளை காசு, 7வது நாளை காசு, 40 நாளை காசு, பணக்காரனுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு ரேட்டு. அதுவும் மாறுது பத்தியா? ஊர்ல பெரிய பணக்கார முத்தவள்ளி, அவர் வீட்டுல யாரா மூத்தா போயிறாங்க, அவரே மூத்தா போயிட்டாரு. அங்க எப்படி குர்ஆன் ஓதுவாங்க? அங்க எப்படி ஓதுவாங்க? ராத்திரிக்கு ஆரம்பிச்சா சுபுஹ் வரைக்கும் ஓடும். நிறுத்தி நிதானித்து யாசீனையே சுபுஹ் வரைக்கும் ஓதுவாங்க. நம்மள மாதிரி முசாஃபிர் வீட்டுல மூத்தா போயிட்டான்னு வைங்க, எப்படி ஓதுவாங்க? எப்படி ஓதுவாங்க? யாசீன் யாசீன்ங்கிறது கேட்கும், இல்லை துரிஞ்ச ஒன்று கேட்கும். யாரு யார கிண்டல் பண்றீங்க? அடையாளத்தை மறைச்சிட்டு மக்களை ஏமாத்தாதீர்கள். தொண்டக்குழியை கடக்காமல் குர்ஆனை ஓதுகிற கூட்டம் எது? தொண்டக்குழியை கடக்காமல் வணக்கத்தை வியாபாரமாக்கிய கூட்டம் எது? உள்ளத்திலிருந்து ஓதுகிற கூட்டம் எது? உள்ளத்தில் ஓனாரசின்னு குர்ஆனில் உள்ளதை அமுல்படுத்த வேண்டும். ஏன் நாங்க கூலி வாங்கல? கத்துறோம்ல, கணக்கு பண்ணி ஒரு அரசியல் கூட்டத்தில் கத்துனா கூட கணக்கு பண்ணி அது ரேட் வாங்கணும்லங்க. வாங்குறோமா? குர்ஆன்ல வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன் வாங்க மாட்டேங்கிறோம்? குர்ஆன் தொண்டக்குழியை கடந்துருச்சு எங்களுக்குலாம். தொண்டக்குழியை கடந்ததுனால நாங்க என்ன செய்வோம்? இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், எங்களுக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கூலியை வாங்காம போயிட்டு இருக்கிற கூட்டம் உள்ளத்திலிருந்து ஓதுற கூட்டமா? அல்லது ஓதுறதுக்கும் கூலி, பேசுறதுக்கும் கூலி, பயான் பண்ணா கூலி, தொழுகை நடத்தினா கூலி, எதை செஞ்சாலும் கூலி கூலி என்று வணக்கத்தை இபாதத்தையே வியாபாரமாக்கியவர்கள் உள்ளத்துல தொண்டையில கடக்காதவர்களா? சிந்திச்சு பார்க்கணும். போர்டு எழுதி போட்டிருக்காங்களாம், அது புகாரில் உங்களை பத்தி இருக்கு, புகாரில் நம்மளை பத்தி இருக்கலாம். அது மொட்டை அடிக்கிறவங்க போய் சொல்லு வலுவலு. அதே மாதிரி 40 நாள் வா, 7 நாள் வா, 72 நாள் வா கூட்டிட்டு போய் வலுவல் அடிச்சு விட்டு அதான் இஸ்லாத்துக்கு அடையாளம் அப்படி செய்யறோமா? நாங்க 7 சில்லாவா 72 சில்லாவா என்று சொல்லி சில்லாவை கூட்டிட்டு போய் அவனுக்கு மொட்டை போட்டு விட்டுறாங்க. அப்ப தீனுடைய பெயரால் மொட்டை அடிக்கிறவனா இவன் சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் மார்க்கெட் மொட்டை அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, முடியை எப்ப ஸ்டைல் பண்ண முடியுமோ அந்த வயசுல மொட்டை அடிச்சு விட்டு, அப்ப இளைஞர்களுக்கு தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நாங்க ஒண்ணு புதுசா சொல்லல, புதுசா சொன்னது நீங்க. எது புதுசு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது பழசு, அவங்க காலத்துக்கு பின்னாடி வந்தது புதுசு. யாரு புது புது செய்தியை கொண்டு வந்தா? எது புதுசுன்னு எழுத போடுவோமா? போர்டில் எழுதி போட்டிருக்கிறீங்களே, புதிய புதிய செய்திகளை கொண்டு வருவார்கள், வாங்க பேசுவோம். எது புதுசு? 3ஆம் பாத்தியா ஓதுறீங்களா, அது புதுசா பழசா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளிலேயே பல பேரை இழந்தார்கள்.
அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்தார்கள். அவங்களுடைய மகள் ருக்கையாவை இரண்டாவது மகளை அவர்கள் இழந்தார்கள். உசோடு இருக்கும்போது மகளை பறிகொடுத்தார்கள். மகன் இப்ராஹிமை பறிகொடுத்தார்கள். சிறிய தந்தை ஹம்சாவை பறிகொடுத்தார்கள். இன்னும் ஏராளமான உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே இழந்தார்கள். அப்படி இழந்த நேரத்தில் மகளுக்காக வேண்டி 3ஆம் பாத்தியா ஓதுனாங்களா, மகளுக்கு 7ஆம் பாத்தியா ஓதுனாங்களா, மகளுக்கு 40ஆம் பாத்தியா ஓதுனாங்களா, சின்ன பாப்பாக்கு 40ஆம் பாத்தியா ஓதுனாங்களா, வருஷகத்தம் ஓதுனாங்களா? ஓதல. அப்ப நபிகள் நாயகம் ஓதாம இருந்தார்களே, ஆனால் அது பழசு. நீங்க ஓதுறீங்கன்னா அது புதுசு. புதிய செய்தி யார் கொண்டு வந்தார் விளங்குதா? பழசுல காணாம். பழசு எது? நபிகள் நாயகம் காலம் தான் பழசுங்கிறது. பழைய ரிக்கார்டுகளை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னா, பூர்வீக ரிக்கார்டுகளை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னா 3 இல்ல 40 இல்ல 7 இல்ல ஒண்ணும் இல்ல. புதிய ரிக்கார்டுகளை புரட்டினா எல்லாம் இருக்குது. அப்ப புதிய புதிய செய்திகளை கொண்டு வந்தவர்கள் யாருன்னு விளங்குதா? மௌலிது ஓதுறீங்களே, ரபியுல் அவல் வந்துருச்சுன்னு சொன்னா 12 நாளைக்கு மௌலிது. அதுக்கு விருந்து என்ன, அது என்ன, இது என்ன, ஆடல் என்ன, பாடல் என்ன, கச்சேரி என்ன, உள்ள புதிய புதிய முகமது ராசா வரைக்கும் அடிச்சுடுவாங்க. மௌலிது ஓதும் போது பாட்டு இருக்கு பாருங்க, புதுசு புதுசா அன்னைக்கு வந்து மெட்டு வரைக்கும் அடிச்சு அந்த மௌலித ரசூலா போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதாக சொல்லிக் கொண்டு புதுசு புதுசாக வருகிற பாடல்களை, சினிமா பாட்டெல்லாம் யாவப்படுத்துற மாதிரி மெட்டுகள் புனைந்து பாடுகிறீர்களே, அதுல கூட ரேட்டு. நடமௌலுது, விடிமௌலுது. நடமௌலுதுனா என்ன அர்த்தம்? ஏழைக்கு உள்ளது. கட்ட கட்ட யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போனா அது நடமௌலுது. ராத்திரிக்கு ஆரம்பிச்சு சுபு வரைக்கும் போனா விடிமௌலுது. 25 ரூபா கொடுத்தா நடமௌலுது, 200 ரூபா கொடுத்தா விடிமௌலுது. இது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? இது புதுசு. புதுசா நீங்க உண்டாக்கி இருக்கிறீங்க. பழசுல இல்ல. பழைய இருக்கான குர்ஆன்ல இல்லை, புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல இந்த மௌலிதுகள் இல்லை. நீங்க எப்ப உண்டாக்குனீங்க? 300 வருஷம் ஆச்சு இதுக்கு வயசு. மௌலிது ஓதுறீங்களே, இந்த மௌலிது உண்டா எத்தனை வருஷம் ஆகுது? 300 வருஷம் தான் ஆகுது. இந்த சுபஹான மௌலிது நீங்க ஓதுறீங்களே, யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டு உலமாக்கள் உண்டாக்குனது. உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அமெரிக்காவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மௌலிது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ரஷ்யாவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மௌலிதுனா என்னன்னு தெரியாது. அரபுனா 57 முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. எந்த நாட்டிலையும் மௌலிது என்றால் என்னவென்று தெரியாது. அப்ப என்ன எங்க இருந்து செய்து? பிளப்புக்காக வேண்டி, காசு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, வயிற்றை நிரப்புவதற்காக வேண்டி இப்படி ஒரு அரபில ஒரு பாட்டை எழுதி மக்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறதுக்காக உண்டாக்கி இருக்கிறீங்களே, இது புதிய புதிய செய்திகளா? போர்டு எழுதி போட்டிருக்காங்கல்ல, உங்களிடத்திலே புதுசு புது செய்திகளை கொண்டு வருவார்கள் எழுதியிருக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த ஹதீஸ் அழகா எழுதி போட்டிருக்காங்க. உங்களிடத்திலே புது செய்தியை கொண்டு வந்தவர்கள் யார்? இந்த மௌலிது புது செய்தி என்று நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு மறுப்பு இருந்தால் பழைய ரிக்கார்டுல எடுத்து காட்டுங்க. பழைய ரிக்கார்டு எது? குர்ஆன். பூர்வீக ரிக்கார்டுல மௌலிதுக்கு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டு, ஹதீஸ்ல கொண்டாந்து காட்டு, யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டு பாப்போம். அப்ப இந்த மௌலிது என்பது வயிற்று பிளப்புக்கு உண்டாயிருக்கிறார்களே, இது புது செய்தி, இது பழைய செய்தி இல்ல. ஒருத்தனுக்கு நோய் வந்தா என்ன செய்யலாம்? மருத்துவம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலி குல்லி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கு மருந்து இருக்கிறது. ததாவு, மருத்துவம் செய்யுங்கள். எனக்கு வயிற்று வலி வந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், மருத்துவம் பார்க்கலாம், மாத்திரை சாப்பிடலாம், ஊசி போடலாம், எல்லா விதமான வைத்தியம் பண்ணலாம். அது இஸ்லாம் அனுமதிக்கிற ஒரு காரியம். அதை தாண்டி ஏதாவது நீங்க ஆன்மீக நிலையில செய்வதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். என்ன செய்யலாம்? அது ரசூலுல்லாஹ் அப்படிதான் செஞ்சார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை பார்க்க சென்றார்களே, ஆனால் அது ஹிபில் பாஸ் ரப்பன்னாஸ், இறைவா இந்த நோயை போக்கிறே, அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி, இறைவா நீ தான் குணமாக்குறவன், உன்னை தவிர குணமாக்குறவன் யாரும் கிடையாது. ஷிஃபான் லா யுகாதிரு சகமன் வலா அலமா, ஒரு துன்பத்தையும் மிச்ச வைக்காத வகையில் இந்த நோயை குணமாக்கிற அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். அதை செய்யலாம். அதையும் தாண்டி ஏதாவது செய்ய நினைத்தால் சில அத்தியாயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை ஓதி நம்முடைய கையில ஊதி மேனியில தடவி கொள்ளலாம். குல் ரப்பின் நாஸ், குல் அவுது ரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், ஆயத்துல் குர்சி, இது மாதிரி அல்ஹம்து சூரா, இது மாதிரி சின்ன சின்ன சூறாக்களை ஓதி நீங்கள் தடவிக்கொண்டு மருத்துவம் செய்து கொள்ளுங்கள். குர்ஆனின் மூலமாகவும் இந்த மாதிரி நீங்கள் நிவாரணம் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வழியை காட்டியிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்திற்கு நோயாளின்னு போனவன, ஆமா உனக்கு வந்து 7 பேய் பிடிச்சிருக்குது, 3 சின்ன பிடிச்சிருக்குது, இந்த வேப்ப மரத்தில் ஒரு பேய் இருக்குது, புளிய மரத்தில் ஒண்ணு இருக்குது, அதை நான் விரட்ட போறேன் அப்படின்னு சொல்லி தாயத்தை எழுதி கொடுத்தாங்களா? கட்டெழுதி கொடுத்தாங்களா? கரைச்சு குடின்னு சொன்னாங்களா?
நூறு முடிச்சு போட்டாங்களா? யார் செய்யறாங்க இதெல்லாம்? மார்க்கத்தை 7 வருஷம் படிச்சுட்டு வந்தவங்க உலமாக்கள் செய்கிறார்கள். நோய் நொடின்னு ஒருத்தன் போனான்னு சொன்னா என்ன செய்யணும்? நோய் இந்த வைத்தியம் பண்ணுங்கம்மா, போங்க டாக்டர் போங்கம்மா, இங்க எதுக்குமா வர்றீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தியம் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க, வைத்தியம் பாருங்க என்று ஒரு முஸ்லிம் மதகுரு சொல்ல வேண்டும். ஒரு மார்க்க அறிஞர் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். அல்லது என்ன செய்யணும்? உங்களுக்காக நானும் துஆ செய்றேன், நீங்க போய் மருத்துவம் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அதுஹிபுல் பாஸர பன்னாஸ் அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக என்று ஒரு ஆலிம் சொல்லட்டும், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அல்லது இன்னென்ன சூரா ஓதி நீங்கள் ஊதி கொள்ளுங்கள் என்று சொல்லட்டும், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நாங்க கொண்டு வாங்க நூல்ல ஊதி ஊதி கட்டி இடுப்புல கட்டுறேன்னா ஓதுறது நூல்ல கட்டையலுமா? ஓதுறது கட்டுற சாமானாது, இதை கட்டலாம், இந்த வாட்சியை கட்டலாம், என்னை கூட கட்டி போடலாம். ஓதுற சத்தத்தை எப்படி கட்டுறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பி அர்ரஹ்மானிர் ரஹீம். கொஞ்சமாச்சு மூலத்தை சிந்திக்க மாட்டேன், இது எது என்னத்தை கொண்டு நூல்ல கட்டையலும், நூல்ல கட்டுற சாமானாது என்று யோசிக்க வேணாமா? அவர் ஓதுறாரா, ஓதி என்ன செய்யறது? பூ பூண்டு கட்டி தர்றாரு, அது இடுப்புல கட்டி தரான். என்னடா அது கட்டி இருக்குது, என்ன கட்டி இருக்குது? கட்டுறதுக்கு என்ன மேட்டர் எங்க இருக்குதுங்க? அப்ப நபிகள் நாயகம் அல்லது அறிவுபூர்வமா பொருந்தலன்னு வச்சுக்க, நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னா எடுத்துக்காட்டு செஞ்சுட்டு போறோம், எங்களுக்கு பொருந்தாட கூட நாங்க செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே ஆனால் நாங்க லாஜிக் பேச மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னா எங்களுக்கு தத்துவம் வழங்கல, இருக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்பிட்டு போயிருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி சொல்லி தரவில்லை, அறிவுக்கும் பொருந்தல. ஊதுறத கட்டையல அதை கொண்டு இடுப்புல கட்டிட்டு தெரியுறீங்க. அதே மாதிரி எழுதி கொடுத்து 2000 ரூபாய் கொண்டு வா, ஒருத்தனுக்கு நோய் வந்துடக்கூடாதுங்க, 2000 ரூபாய் கொண்டு வா. எதுக்குங்க 2000 ரூபாய்? தட்டு எழுதி தருவேன், தட்டு அலுமினியம் என்னது மங்கு, சைனா மங்கு இருக்கு பாருங்க, அந்த பீங்கான எடுத்துட்டு ஒரு சொல்லி அதுல எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, அது பிரிச்சு பிரிச்சு எழுதுவாங்க. அலிஃப் லாம் ஹே மீம் தால் ஒத்த ஒத்த எழுதுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. பெரிய நவீன விஷயம்லாம் இல்ல. இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதையே அல்ஹம்துன்னு மொத்தைய சேர்த்ததான் நீங்க வாசிச்சிருவீங்களாம். வாசிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அலிஃப் லாம் ஹே மீம் தால் துண்டு துண்டா துண்டு எழுதி இருக்கும். இடையில சில நம்பர்களை போட்டுருவாங்க, 434 324 இடையில நம்பரா இருக்கும். இதை பார்த்து மந்திரம் இருக்கு அப்படி நினைக்கிறதுக்காக வேண்டி எழுதுறதுக்கு எவ்வளவு? 2000 ரூபாய். வைத்த வழியில் அவற்றை போனா, மார்க்க அறிஞர்கிட்ட போனா இது இது வந்து புதுசா பழசாயுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தட்டு எழுதி கொடுத்தாங்களா? இருந்தாலும் பழைய விஷயம். நீ தான் புதுசா உண்டாக்கி இருக்கிற இதை கொண்டு கரைச்சு குடி. நான் கேட்கிறேன், கரைச்சி எப்ப கரைச்சிட்டே எழுத்து போச்சு, மைய தான் இருக்குது. அறிவு கட்ட மடப்பையில எழுதி கரைச்சாலும் அந்த மைய தான், லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி கரைச்சாலும் அந்த மைய தான். எந்த லேபில் வேணாலும் டெஸ்ட் பண்ணு, மைய தான். எதனால அது நமக்கு வேற கருத்து வருது? மைய ஒரு கடையில இங்கு வாங்குறீங்க, இங்கு தானுங்க. நல்லது எழுதுனா அந்த வடிவத்துக்கு தான் மரியாதையை தவிர மைக்கு கிடையாது. நீ அந்த வடிவத்தை அழிச்சு போறான். எழுதி வச்சாலும் பரவாயில்லை, இந்த தட்டை கொண்டு வீட்டுல வையின்றாலே அதுல இருக்கு அந்த எழுத்து. எழுதி போட்டு அதை கழுவிட்டேன்னா என்ன இருக்க போறோம்? அந்த தண்ணி குடிக்க சொல்றானுங்க, இங்க குடிக்கிறோம். இங்கு தான் அது, இங்க சாப்பிட உனக்கு நோய் போகும்னு சொன்னா இது எங்க போய் முட்டிக்கிறது? இது மார்க்கத்தில் உள்ளதா? இதை பார்க்கிற மாற்று மதத்துக்காரர்கள் இஸ்லாத்தை பத்தி என்ன நினைப்பார்கள்? ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம், சிந்தனை பூர்வமான மார்க்கம், இந்த மாதிரி பிராடு பித்தலாட்டத்தில் ஒழிச்ச ஒரு மார்க்கம், இந்த மார்க்கத்தில் இப்படி பண்ணுகிறார்கள் கோபப்பட மாட்டார்களா? இஸ்லாத்தை வெறுக்க மாட்டார்களா? காதலிப்பார்களா? அப்ப இந்த மாதிரி தட்டை கழுவி கொடுக்குறீங்க, தாயத்து போட்டு விடுறீங்க, இதெல்லாம் நபிகள் நாயகம் கண்டிச்ச விஷயங்கள். மன் தல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் ஒருத்தர் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், 2 அல்லாஹ் நம்பிட்டான்னு அர்த்தம். எப்போ ஒருத்தன் தாயத்தை கருத்துல இடுப்புல தோல்ல தொங்க விடுறானோ அவன் ஒரு அல்லாஹ்வை தாண்டி இன்னொரு அல்லாஹ்வையும் சேர்த்து நம்புறான்னு அர்த்தம். ஏன்? அல்லாஹ் தர்ற அந்த முசீபத்தை, அல்லாஹ் ஒரு முசீபத்தை எனக்கு இறக்க போறான். உதாரணத்துக்கு இந்த தாயத்தை கட்டினவுடனே இது போய் அதுக்கு கவுண்டர் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய சக்தி எதிர்த்து இந்த தாயத்தை போய் என்ன செய்யுது? கவுண்டர் கொடுத்து பேஸ் பண்ணுது. அவன் கட்டு விட்டானா இவன் பேட்டரி ஆட்ட விடுற மாதிரி, அவன் கட்டு யோகனை விடுவான்ல, அதை தடுக்கிறதுக்கு பேட்டரி ஆட்ட விட்டு தடுப்பான். அந்த மாதிரி என்ன பண்றாங்க? அல்லாஹ் கட்டு விட்டானா நான் பேட்டரி ஆட்ட விடுவாங்க. ஏன்டா இது என்ன 2 அல்லாஹ் இல்லையே? இது அல்லாஹ் ஒரு முசீபத்தை இறக்குனான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு துஆ செய், அந்த அல்லாஹ்ட்ட கேளு. அல்ல அந்த அல்லாஹ் அந்த முசீபத்து போவதற்கு எந்த வழியை சொல்லி தந்தானோ அந்த வழியில போ. நான் ஒரு முசீபத்தை இறக்குறேன், ஆனால் அதை போக்குறதுக்கு வழி உனக்கு சொல்லி தந்திருக்க. மருந்து சாப்பிடு, மாத்திரை சாப்பிடு, ஊசி போடு, தேவைப்பட்ட ஆபரேஷன் பண்ணு, சிகிச்சை பண்ணுன்னு சொல்லி தந்திருக்கான். அல்லாஹ் அனுப்புற முசீபத்தை நீக்குவதற்கு வழியையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கும் பொழுது நீ ஏன் தாயத்து தட்டு தகடு மக்களை ஏமாத்துற? வியாபாரம் பெருகணுமா? அதுக்கு ஒண்ணு போட்டு வச்சிருப்பாரு. அஜத்துல போனீங்கன்னா வியாபாரமே இல்ல சேர்த்து, இவனுக்கு வேணும் வியாபாரம் இல்லை, அவர்கிட்ட ஏன் போய்க்கிறார்? அவருக்கு என்ன பெரிய பொருளாதார நிபுணர் அவரு? வியாபாரம் இல்லைன்னா அஜத்துல போய் வியாபாரமே சரியில்லை,
நீ எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்ற? அந்த ஆளு பாக்குறாரு, ஓ நம்மள இதுல நம்புறாங்களா, இதை கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி மாட்டு பிச்சுக்கிட்டு போவோம் சொல்றாரு. அதை கொண்டா கடையில மாட்டி வச்சுக்கிறான். அஜயத்துல போனீங்கன்னா வியாபாரமே இல்ல அஜயத்து, இவனுக்கு வேணும் வியாபாரம் இல்லை. அவர்கிட்ட ஏன் போய்க்கிறார்? அவருக்கு என்ன பெரிய பொருளாதார நிபுணர் அவரு? வியாபாரம் இல்லைன்னா அஜயத்துல போய் வியாபாரமே சரியில்லை. நீ எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்ற? அந்த ஆளு பாக்குறாரு, ஓ நம்மள இதுல நம்புறாங்களா, இதை கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி மாட்டு பிச்சுக்கிட்டு போவோம் சொல்றாரு. அதை கொண்டா கடையில மாட்டி வச்சுக்கிறான். உனக்கு பெரிய பணக்காரனாக்கு என்னமோ செய்வார் நம்புறியே, அப்படி ஒரு சக்தி இருந்தா அவர் ஏன் இப்படி இருக்கிறாருங்கிற? அவர் பெரிய அரண்மனையில் உட்கார்ந்துகிட்டு உன்னை திருவள்ளி பாட்டு பாருப்பா, அவருக்கு அல்லாடுறாரு வயிற்றுக்கு, அவரை அல்லாடி கொண்டிருக்கிறாரு. 5க்கும் 10க்கும் 1 ஆளுக்கு 2 ஆளுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இவர் எப்படி நம்மள பணக்காரனாக்குவாரு? இதனால எப்படி வியாபாரம் பெருகு ஃப்ரேம் பண்ணி மாதிரி வியாபாரம் ஆயிருமா? எல்லாரும் மாட்டிக்கிட்டா என்ன வருதுங்க? வீட்டுல உள்ள நாட்டில் உள்ள 50 பேர் பணக்காரன் ஆயிருவான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ரிஸ்க பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ யக்திர், நாடியவர்களுக்கு ரிஸ்க தாராளமா கொடுக்குறான், நாடியவர்களுக்கு சுருக்கி கொடுக்குறான். அவன் தனிப்பட்ட ரைட்டுங்கிற அல்லாஹ். ரிஸ்க் நம்ம ரைட். நான் நினைச்சா எவனுக்கு கொடுப்பேன், ஃபிரௌனுக்கு கூட கொடுப்பேன். நான் நினைச்சா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பட்டினியா போடுவேன். நம்ம உரிமை அது, என்னுடைய தனி உரிமை என்று அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுறான். இவன் என்ன செய்யறான்? நான் உன்னை பணக்காரனாக்கி போடுறேன், இதை போது அல்லது என்ன செய்ய பூரியா பாத்தியா பணக்காரன் ஆயிடுவேன். யாரு இந்த அஜர்த்து நம்மள பணக்காரனாக்குறதுக்கு எத்தனை டெக்னிக் பாருங்க. பூரியா பாத்தியா என்ன? பூரியா பாத்தியா என்ன? பூரி கீரு பாயாசம் எல்லாம் சுட்டு வைத்துக் கொண்டு அதுக்கு எக்கச்சக்கமான சருத்து கூட போட நம்புவாங்க. சும்மா நம்ப மாட்டாங்க. வானம் பார்க்க கூடாது, மேக்கெட்டு கட்டுன்னு, பூவை போடணும், மூடி வச்சுக்கிறன்னு, அப்படி கதவெல்லாம் ஜன்னல் அடைச்சு போடணும்னு சொல்லி பாருங்க, நம்புவான். சும்மா நம்ப மாட்டான். மனுஷனுடைய பலவீனம் என்னன்னு கேட்டா ரொம்ப கண்டிஷனை ஜாஸ்தியா போட நம்பிக்கை கூணும். ஓ பயங்கரமா உண்மையா இருக்கும் போல இருக்க, அதெல்லாம் மூட சொல்றாங்களே, ஜன்னலை மூட சொல்றாங்களே, கதவை மூட சொல்றாங்களே, இப்படி நம்பிக்கை உண்டாக்கி அதை பூரியா பாத்தியா ஓதணுமா? ஓதி அந்த பாயாசத்தையும் அந்த கீரையும் அந்த பூரியையும் வானம் பாத்திரக்கூடாது, எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லி இப்படி செஞ்சா என்னப்பா கிடைக்கும்? பணக்காரன் ஆயிடலாம். யாருப்பா சொன்னா? குர்ஆன்ல இருக்கா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்ல. வேற எதுப்பா? அது விறகு வெட்டி ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்படி ஆயிட்டாரு. எந்த ஊர்லப்பா அந்த விறகு வெட்டி தெரியல, அவர் பேர் என்னப்பா அதுவும் தெரியல, கிபி எத்தனைலப்பா இருந்தார் அதுவும் தெரியல. ஒரு விறகு வெட்டி பணக்காரன் போயிட்டான். இதை சொன்னா நம்புறோமாங்க நம்ம? எந்த விறகு வெட்டி கேட்க மாட்டீங்களா? இந்த ஊர்ல அந்த விறகு வெட்டி இருந்தா அவன் பேர் என்னடா? இப்ப டாடா பிர்லா பில்கேட்ஸ் எல்லாம் பூரியா பாத்தியா பணக்காரன் போனானா? அவன் பணக்காரன் இருக்கான் இல்லைங்க. அவன் என்ன பூரியா பாத்தியா போதுனா சவுதி அரேபியாவில் பூரியா பாத்தியா கொண்டு போன ஒரே மீது மிதிச்சு போடுவான். அவன் பணக்காரன் இருக்கானா இல்லையா? பூரியா பாத்தியாவுடைய விறகு வெட்டி கிஸ்ஸாவை தூக்கிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அங்கிட்டு போறியா அங்கிட்டு போறியான்னு கேட்பான். இதை எடுத்துக்கிட்டு போறீங்கன்னா அங்கு போயிரு, இது தூக்கி எரிஞ்சுட்டு இங்கிட்டு வான்னு கூப்பிடுவான். அப்ப அந்த அளவுக்கு இருக்கிற சவுதி அரேபியாவில் அவன் பணக்காரன் இருக்கான்ல, அவன் கார் ஓட்டிட்டு வந்து நம்ம பணக்காரன் காட்டிக்கிறோமே. அவனுக்கு எவ்வளவு பணத்தை எல்லாம் கொடுத்துருக்கான்னா அவன் வீட்டுல வேலைக்காரனா இருந்தா நம்ம வீட்டுல பணக்காரன், நம்ம நாட்டுல அந்த அளவுக்கு அவன் பணக்காரனா இருக்கிறான். புரியா பாத்தியா இல்லைன்னு சொல்லக்கூடிய பணக்காரனா இருக்கிறான். அப்ப என்ன பணக்காரனா வருது? அப்படி ஆவுறா இருந்தா முதல்ல அவர் ஆயிருக்க மாட்டாரா? இந்த அஜர்த் ஆயிருக்க மாட்டாராங்க. பூரியா பாத்தியாவில் பணக்காரன் ஆகுறதா இருந்தா உங்களுக்கு எல்லாம் சொல்லி தராம அவர் மட்டும் உட்கார்ந்து ஓதி பயங்கரமா காசை உண்டாக்கிட்டு இந்த முத்தவலிக்கு பயப்படுறது, மெம்பருக்கு பயப்படுறது இதெல்லாம் தேவையில்லையே. எல்லாத்துக்கும் பயந்து வந்து சாவுறாரு. முத்தவலிக்கு என்ன செஞ்சுக்கிறாருங்க? இந்த அளவு கேவலமான பொறுப்புல தப்பிச்சுக்கிற மாட்டார் அவரு. பணக்காரன் இந்த ஒரு வழி. யாரு யாரு எது உள்ளத்துல இருந்து வர்றது, எது புதுசு எது பழசு செஞ்சு பாருங்க. பணக்காரன் ஆகணுமா? செலவாத்து நிறைய ஓதுங்க. ஊர்ல உண்டாது செலவாத்து நிறைய உண்ட விருதுநகர்ல இல்லையா? உண்டு. பணக்காரனா போகணுமா? சலாத்து நாரியா ஓதுங்கன்றான். என்னடா சலாத்து நாரியா? அல்லாஹ் சொன்னானா சலாத்து நாரியான்னு? ஒண்ணு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்து நாரியா சொன்னாங்களா? இல்ல. சலாத்து நாரியான்னு என்ன பாண்டு கேட்டா ஒரு இவனா ஒரு வாசகத்தை தயார் பண்றான் அரபியில. எவன் தயார் பண்ணான்னு தெரியாது. ஆனா 1000 வருஷமா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து 1000 வருஷ காலமா வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு சலாத்து நாரியா என்னன்னு தெரியாது. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறுக்க வந்து என்ன பண்ணிட்டான்? சலாத்து நாரியான்னு ஒன்னு தயார் பண்ணி இதை ஓதுன்ட்டான். அது எப்படி ஓதணும் தெரியுமா? ஒரு தடவை ஓதக்கூடாது, 2 தடவை ஓதக்கூடாது, 10 தடவை ஓதக்கூடாது. அப்படி சொன்னா நீங்களே ஓதிடுவீங்கல்ல. 10 தடவை ஓதுனா 10 தடவை நாங்க ஓதிக்கிறோன்றீங்க. ஒரு 25 தடவை ஓத சொன்னா கூட நீங்க ஓதிடுவீங்க. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? சலாத்து நாரியா ஓதி நீ பணக்காரன போ ஆசைப்பட்டால் 4444 தடவை ஓது. எத்தனை தடவை? 4444 தடவை ஓது. அப்பதான் பணக்காரன். எவனுக்கா ஓத முடியுமா? அப்ப கூப்பிட்டுருங்க அஜர்த்த. பாயிண்ட் விளங்க உங்களுக்கு. இந்த நம்பரை ஜாஸ்தியா சொன்னது காரணம் என்னன்னு கேட்டா சலவாத்து நாரியா சின்ன வாசம் கிடையாது.
அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலத்தன் வசல்லிம் சலாமன் தாமன் அலா சையிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பிஹில் உகது வ தன்ஃபர்ஜு பிஹில் குரபு எண்ணிட்டு வாங்க வ துக்லா பிஹில் ஹவாயிஜு வ துனாலு பிஹிர் ரகாயிபு வ ஹுஸ்னுல் ஹவாத்திமி வ யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் வ நஃபஸின் பிஅததி குல்லி மாலூமின் லக. 60 70 வந்திருக்குமா? இவ்வளவு வார்த்தை 4444 பேரை ஓதுன்னா நடக்குமா? இது கடைக்கு போக இயலுமா? குளிக்க இயலுமா? சோறு திங்க இயலுமா? ஒண்ணுக்கு போக இயலுமா? 4440 ஒரு என்ன வருது? ஒரு 25 நாளா தேவைப்படும். எதுக்குடா அந்த வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? சரத்து இருக்கு. என்ன குறுக்கு வழி? எங்களை கூப்பிடு, நாங்க 10 பேர் வர்றோம். சலவாத்தினாரியா ஓதர் செய்வார், அஜர்த்து 10 பேரை கூட்டிட்டு வந்துருவாரு. எப்படி வருவாங்க தெரியும்? நாங்கெல்லாம் ஓதுனாளுக்கு எங்களுக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியும். இறையச்சம் இல்லாத காலத்துல இதெல்லாம் ஓதி ஏமாத்தணும். அல்லாஹ்வுடைய பயம் எங்களை தடுத்து நிறுத்தினா உண்மை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறோம். நாங்களாம் செஞ்ச ஆளுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? 4444 தடவை ஓதணும் என்பதற்காக கொண்டக்கடலை இருக்குல்ல, அல்லது மொச்சக்கொட்டை அல்லது பட்டாணி கடலை, பச்சை பட்டாணி, இது மாதிரி வாங்கிட்டு ஆல்ரெடி எண்ணி வச்சுக்கிறாங்க. 4444 கொண்டக்கடலை அல்லது 4404 பட்டாணி கடலை, 4404 மொச்சக்கொட்டை அல்லது 4444 புளியங்கொட்டைன்னு ஏதாவது வச்சுக்கிறாங்க. வச்சு குளிச்சு வச்சுக்கிறாங்க. ஓதிட்டு அப்ப நம்பிக்கை இல்லை அந்த ஆளுகளுக்கு, இவங்க ஏமாத்துவாங்கிறதுனால அந்த ஆளுகளை எண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி அஜர்த்துமார்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க? 4444 தடவை எண்ணி வச்சுக்கிட்டு ஓத என்ன செய்வாங்க? ஒன்னு எடுத்து போடணும். எப்படி எடுத்து போடுவோம்? நாங்கள் எடுத்து போட்டா அதுக்கு தான் அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் போய் ஒரு செலவாத்து நிறைய 30 தள்ளிடுவோம். ஒரு செலவாத்து நிறைய ஓதுவோம். அல்லாஹும்ம சல்லி மொத்தத்தையும் ஓதிட்டு ஒன்னு எடுத்து போடணும்லங்க. நாங்க என்ன செய்வோம்? அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலத்தன் போயிட்டே இருக்கும். ஒரு 300 கூட ஓதி இருக்க மாட்டோம், அவ்வளவு காலியாயிரும். இதுதான் சலாத்து நிறைய வழங்குதா? இது வியாபாரம், பிசினஸ். இது ஏமாந்தா கரெக்டா சுதாரிப்பா இருந்தா ஒழுங்கா நிறுத்தி கொடுப்போம். மோசடியான வியாபாரியா இருந்தா தூங்கிட்டு இருந்தானே 3/4 கிலோ போட்டுருவோம். 1 கிலோ என்ன செய்வோம்? 3/4 கிலோ தட்டி விட்டுருவோம்ல. அப்ப நம்ம சுதாரிப்பா இல்லாத மக்களா இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க? அவங்களை ஏமாத்துற வியாபாரியா இருக்கிறதுனால ஒரு 300 350 ஓதிட்டு சலாத்து நிறைய ஓதிட்டு நீங்க பணக்காரனா போயிருவீங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கு என்ன காசு? எவ்வளவு? ஒரு சலாத்து நிறைய ஒரு 5000 ரூபாய். 10 பேர் ஆளுக்கு 500 ரூபாய் பங்கு வச்சுட்டு போயிருவாங்க. 2 மணி நேரத்துக்கு வேலை 500 ரூபாய் எந்த நாட்டில் கிடைக்கும்? 2 மணி நேரத்துக்கு 500 ரூபாய், 8 மணி நேரம் வேலை கணக்கு பண்ணி பாருங்க. 4000 ரூபாய் வச்சுலங்க ஒரு நாளைக்கு. மாசத்துக்கு 1,20,000 இது கணக்கு பண்ணீங்கன்னா 1,20,000 அமெரிக்காவோட சம்பளம். அதுக்கு மிஞ்சின அளவுக்கு அதுல கட்டணம் நீங்க ஜாஸ்தியா கூப்பிடுறது இல்ல. இதையே தொழிலா எல்லாரும் ஆயிருந்தேன்னு வைங்க, 1,00,000 ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிக்கலாம். செலவாத்து நிறைய மட்டும் ஓதி அவ்வளவு சம்பாதிக்க முடியும். இப்படி செய்யற காட்சியை பாக்குறோம். குரான் ஓத கூட்டு போவாங்க. ஒத்த ஜுஸ்வா பைண்டிங் பண்ணி வச்சிருக்கோம். ஓத போவோம். எப்படி ஓதுவோம்? பெரட்டிட்டு பேசிக்கிட்டு, டேய் மாயவரத்தில் என்ன படம் தான் போட்டுக்கிறாங்க, நல்ல புது படம் போட்டுருக்கேன், இப்படி பேசிக்கிட்டு நார்சாவள உலமாக்களும் மாணவர்களும் அல்லாஹ் காப்பாற்றணும். இதெல்லாம் பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தொண்டை குழியை கடக்காத வழங்க அர்த்தம் இப்ப ஓதுவார்கள். அது தொண்டை குழியை கடந்து உள்ளே போவாது, இங்கனுக்குள்ள நின்றுக்கிறோம். இங்க இருந்தா சவுண்ட் வருமே தவிர இங்க இருந்து வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. யாரை சொன்னார்கள்? புதிய புதிய செய்திகளை கொண்டு வந்து புகுத்துவார்கள் என்று சொன்னார்களே. யாரை சொன்னார்கள்? கூடு ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? கொடியேற்ற ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? கொடிமரத்தை சுத்துற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா? அது கொடி ஏத்துறது இருந்துச்சா? அது தொட்டு முத்தமிடுறது இருந்துச்சா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கை ஒரு மரத்தடியில் நடக்கிறது. அது அல்லாஹ் பயங்கரமா பாராட்டி சொல்றான் அந்த சம்பவத்தை. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி, உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு போறாங்க. அவங்க தடுக்கிறாங்க, எதிரிகள் வரக்கூடாது, உள்ள கஅபாங்கிற ஆலயத்துக்கு போவதற்காக போறாங்க. எதிரிகள் தடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கடுமையான படைபலம் இருக்குது. ஆனாலும் நம்ம வழிபாடு செய்ய வந்திருக்கோம், சண்டைக்கு வரல, எங்களை விடுங்கன்னு கேட்கிறாங்க. முடியாது, தடுக்கிறாங்க. அப்ப தூதராக ஒரு ஆளை என்ன செய்யறாங்க? அனுப்பி வைக்கிறாங்க. ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. உள்ள போனாலும் திரும்பி வர காணோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தேகம் வருது, அவரை காலி பண்ணிட்டாங்க. தூதர்களை காலி பண்ணக்கூடாது என்பது அந்த காலத்திலிருந்து உள்ள சட்டம். இன்னைக்கலாம் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை நடந்தா கூட பாகிஸ்தான் தூதர் மேல இந்தியா கை வைக்காது, இந்தியா தூதர் மேல பாகிஸ்தான் கை வைக்காது. அவர்களை பத்திரமா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு மரபு என்னன்னு கேட்டா, தூதர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, தூதரகத்தில் சோதனை பண்ணக்கூடாது.
பாகிஸ்தான் தூதரகத்தில் ஆர்டிஎக்ஸ் குவிச்சு வச்சிருந்தாலும் சரி வெளியே வராம தான் தடுக்க முடியுமே தவிர தூதரகத்துக்குள்ள ரைடு பண்ண முடியாது. அது மாதிரி இந்திய தூதரகத்துக்குள்ள என்னத்தை கொண்டு வச்சாலும் சரி பாகிஸ்தான்ல ஒண்ணும் பண்ண இயலாது. அந்த அளவுக்கு தூதரகங்களுக்கான உரிமைகள் உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அன்றைக்கு வரும் தூதர் அனுப்புறவங்களை கை வைக்க கூடாது. இப்ப நபிகள் நாயகம் பாக்குறாங்க, என்ன போனால காணாம தூதரையே கொண்டு விட்டாங்க என்று சொன்னா இது லேசா விடக்கூடாது. இது உலகத்தில் எல்லாரும் கட்டி காத்த நேர்மையான இந்த மரபு மீறப்படுகிறது. அப்ப நம்ம பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் உஸ்மானுடைய கொலைக்கு உஸ்மானை கொண்டிருந்தார்களே, ஆனால் அதற்காக வேண்டி நியாயம் கேட்க நாம் படையோடு உள்ளே நுழைவோம், யார் என்னோட வர்றீங்க உறுதிமொழி தாங்கன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, நான் முந்தி நீ முந்தின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஒரு மரத்தடியில அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன, அந்த மூமின்களை அந்த இறை விசுவாசிகளை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்தடியிலே உன்னிடத்திலே உடன்படிக்கை எடுத்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அந்த மரத்தடியில் எடுத்த உடன்படிக்கை அல்லாஹ் பாராட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அந்த மரத்தடியில போய் சில பேர் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையிலே முக்கியத்துவமான மரம், உண்மையிலே வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மரம், பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவு சின்னம் என்றால் நம்ம அறிவு சொல்கிறது. மக்கள் போய் என்ன செய்றாங்க, அதில் உட்கார்றது, அந்த இடத்துல நம்மளும் உட்கார்ந்து நபிகள் நாயகம் உட்கார்ந்த மரம், முக்கியமான உடன்படிக்கை எடுத்த மரம் புனிதத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டி வீச சொல்லிட்டாங்க மரத்தை. மரங்களையும் கல்லையும் வணங்குவதை விட்டு தடுத்த பெருமானாருடைய வழிமுறையில் இப்படி ஒரு வழிபாடா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய மரத்தையே வெட்டி வீழ்த்தினார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். நம்ம என்ன செய்யறோம், எந்த ஒரு பரக்கத்தையும் இல்லை, எந்த ஒரு புனிதமும் இல்லை, கடையில வித்துக்கிட்டு இருக்கான் ஒரு மரம், அதை வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு அப்துல் காதர் ஜிலானி மரம் புனிதமாயிடுது, ஷாவுல் மீது மரம் புனிதமாயிடுது. இந்த மாதிரியான கூத்துக்களை எல்லாம் பார்க்கிறோமே, இதெல்லாம் புதிய விஷயங்கள். அப்ப அந்த போர்டில் எழுதி போட்டிருக்காங்க, அந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன், டாபிக் இல்ல, போர்டில் எழுதின விஷயம் என்ன எழுதி போட்டு எல்லா பள்ளியிலும் எழுதி போட்டிருக்காங்க இல்லையா, புதிய புதிய செய்தியை கொண்டு வருவாங்கன்னு பயம் காட்டுறாங்களே, அந்த எச்சரிக்கைக்கு முழு தகுதி படைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத பல செய்திகளை இட்டுக்கட்டி உண்டாக்கி இந்த சமுதாயத்தில் திரிச்சு மற்ற சமயங்களிலிருந்து இஸ்லாத்துக்கு எந்த வேறுபாடும் இல்லை என்று காட்டி சீரழித்து விட்டார்களே, அவர்களை குறித்த எச்சரிக்கையை தவிர சீர்படுத்தக்கூடியவர்களை பற்றி எச்சரிக்கை இல்லை. அந்த நபிமொழி விளங்கிக்கிறோம். ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த அந்த ஏகத்துவ கொள்கைக்கு வாருங்கள். பெரியார்களை கும்பிடுறது, மகான்களை கும்பிடுறது, அவங்க பொருட்டால கேட்கிறது, அவங்க அல்லாட்ட வாங்கி தருவாங்க சொல்றது, இந்த சிந்தனையில் விடுபடுங்கள் என்று சொல்கிறோம். இதான் நாங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அடுத்து என்ன சொல்கிறோம் என்றால், முகமது ரசூலுல்லாஹ் என்று உறுதிமொழி தருகிறீர்கள். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறீர்கள். சொன்னா என்ன செய்யணும், உள்ளத்திலிருந்து வரணும். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர்னா அவங்க எதை சொன்னாலும் சொந்தமா சொல்ல மாட்டாங்க, இட்டுக்கட்டி சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்விலிருந்து செய்தி வந்தா மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்க எதை சொல்லி இருந்தாலும் அது ஆதாரபூர்வமானதாக நிரூபிக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அதை என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே கடைபிடிப்பேன் என்று யார் நடக்கிறார்களோ அவர்கள் தான் உள்ளத்திலிருந்து முகமது ரசூலுல்லாஹ்வை நம்புகிறார்கள். இப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தில் அவர்கள் சொல்லி தந்தது, ஒரு பொம்பளை நீ கல்யாணம் பண்றதா இருந்தா நீ மகர் குர்ஆன்னு சொல்லி தந்தாங்க. ஒரு ஆள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றேன்னு வர்றாரு, என்ன வச்சுக்கிற, முதல் கேள்விதான், என்ன வச்சுக்கிற நீ, ஒண்ணும் இல்ல, ஒரு இரும்பு மோதிரமாச்சு இருக்குதா, அதுவும் இல்லைங்கிற அளவுக்கு சொல்றாங்க, விட மாட்டேங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமணம் என்று சொன்னால் பெண்ணிடத்தில் ஆண் கேட்க கூடாது, ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்கணும், மகர் என்று கொடுக்கணும், லட்சங்களை கொடுக்கலாம், கோடிகளை கொடுக்கலாம், அவரவர் சக்திக்கு உட்பட கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பணும். என்ன செய்யணும், பாப்பா சொன்னாலும் வரதட்சணை வாங்கலாமா, அவன் அம்மா சொன்னாலும் வாங்கலாமா, ஊர்ல வழக்கமா இருந்தா வாங்கலாமா, ஜமாத்துல வரதட்சணையில கமிஷன் அடிக்கிறாங்க வேண்டி நம்மளும் வரதட்சணை வாங்கலாமா? நான் முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறேன், அவங்க வாங்க கூடாதுட்டாங்க, நான் வாங்க மாட்டேன், இவன் தான் முகமது ரசூலுல்லாஹ் உண்மையாளன். நம்ம போய் சொல்றோம், டேய் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லியப்பா வாங்க கூடாதப்பா, எப்படின்னா வாயிலிருந்து வருது முகமது ரசூலுல்லாஹ். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றீங்க பாருங்க, ரெண்டு பேரும் தான் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம் கேட்டா, காசு ஒரு மனிதனுக்கு தேவை, காசுல மனுஷன் உளுந்துடுறான், பணத்துக்காக வேண்டி எல்லாரும் விலை போக தயாரா இருக்கிறான், எல்லா தப்பையும் செய்யறான், ஒரு வயிற்று தம்பிட்டு வேலையும் செய்யறான். இந்த பணம் எல்லாத்தையும் வீழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஏகத்துவ கொள்கையை ஒருத்தன் நம்பி விட்டான் என்று சொன்னால்
அவனை வீழ்த்த முடியல. பக்கத்தில் உள்ள சிவகாசியில 6 சகோதரர்கள் ஒரு மாநாட்டில் வரதட்சணை வாங்காமல் திருமணம் மேடையில் முடித்து காட்டினார்கள். அதையும் உங்களுக்கு செய்ய முடியல. இவையே செஞ்சா முகமது ரசூலுல்லாவை உள்ளத்திலிருந்து மொழிந்ததால் அவனால் செய்ய முடிந்தது. முகமது ரசூலுல்லாவை வாயில மொழிஞ்சதால் உங்களுக்கு செய்ய முடியல. செய்ய முடியாட்டாலும் பரவாயில்லை, பொறுக்க முடியல, அதை சகிக்க முடியல. நம்ம எல்லாம் செஞ்ச தப்பு சுட்டி காட்டிட்டாங்களே, நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டாங்களே, எல்லாம் சேர்ந்து கொள்ளையடிக்கும் போது இவங்க கொள்ளையடிக்க மாட்டேங்கிறாங்களே என்ற ஆத்திரத்துல வரதட்சணை வாங்கலன்னா ஊரை விட்டு நிக்கிறேன். எப்படி கேடுன்னு பாத்தீங்களா? சமுதாயம் எங்க போயிட்டு பாத்தீங்களா? வரதட்சணை வாங்கலன்னு ஒருத்தர் புரட்சி பண்ணு சொன்ன, நாங்கெல்லாம் வாங்குறோம்ல, நாங்கெல்லாம் கெட்டவன், நீ நல்லவனா பாக்குறியா? என்னோட சேர்ந்து நரகத்துக்கு வாடா, நீனும் சேர்ந்து நரகத்துக்கு வருவியா? நீ மட்டும் இல்லடா சொர்க்கத்துக்கு போற என்று இழுக்கக்கூடியவர்களாக ஜமாத் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். பல ஊர்களில் பார்க்கிறோம். முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஜமாத் நிர்வாகிகள் வரதட்சணையை வாங்கி கொடுக்கிற நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொள்கிறார்கள். கல்யாணத்தில் கலந்துக்கிறது இல்ல, அதுக்கு முன்னாடி டௌரியை வாங்கி கொடுக்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவார், நிச்சயதார்த்தம்ங்கிற பெயர்ல சில பகுதிகளில். அதை வாங்கி கொடுக்கிறதுக்கு எல்லாரும் போவாங்க. முத்தவள்ளி போவார், ஊர் நிர்வாகி போவார், தனவந்தர் போவாரு. போய் ஒவ்வொருத்தரை தொட்டு தொட்டு எடுத்து கொடுப்பார். பொன் வீட்டாட்ட கசைக்கு பிழிந்த அந்த வரதட்சணையை தொட்டு 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 எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கொடுக்கிறது. கூட அஜர்த்தும் தன் பங்கு தொட்டுக்குருவார். தொட்டுட்டா பார்த்தது அல் ஃபாத்திஹா. எதுக்கு அல் ஃபாத்திஹா என்ன அர்த்தம்? இந்த அக்கிரமத்தை பாத்தியாங்கிறாராம். அல் ஃபாத்திஹான்னா யா அல்லாஹ் இந்த அநியாயத்தை பாத்தியா, இந்த அக்கிரமத்தை பாத்தியா, உனக்கு நாமம் போட்டதை பாத்தியா, உன் தூதரை ஏமாத்தின பாத்தியா, காசுக்கு விலை போயிட்ட பாத்தியா, அதான் பாத்தியா அர்த்தம். வீடால் பாத்தியா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது? சம்பளம் எங்க போய் கொண்டிருக்கிறது? 40 வயசு கன்னிகள், 30 வயசு கன்னிகள் கல்யாணம் பண்ணாமல் தேங்கி கிடக்கிறார்கள். உரிய நேரத்தில் வாழ்க்கை கிடைக்காமல் மனநோய்க்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை